வணக்கம் நீபா மேம். வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். நீங்க ஓ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன தடவ கமெண்ட்ல வந்து நீங்க ம். சேலையில தான் அழகா இருக்கீங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஏங்க நீங்க வேற. பரவால்ல, ஓகே. பரவால்ல. ரொம்ப ம். சந்தோஷம். ம். நீங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ம். டக்குனு இந்த ஹோஸ்டிங்கா வந்து ஒரு ஒரு இது ஆரம்பிக்க போக, அ அதுவும் கரெக்ட்டா அந்த ஒரு வேவ் லென்த் ஈஸியா செட் ஆயிடுறதுனால, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வர்றது எனக்கு ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கு. எனக்கும் என்னோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, எங்கேயோ இருப்பீங்கன்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். உங்க வீடியோ பார்க்கும்போது நான் நெனைப்பேன். "ஓ! எப்படி இருக்காங்க?" அப்படின்னு. கடைசில பார்த்தா இவ்ளோ புலகலியில பக்கம் தான். இருப்பேன்னு எதிர்பார்க்கல. இவ்ளோ பக்கம் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். உண்மையிலேயே அது பெரிய விஷயம் தான். எத்தன பேர் நெனச்சுட்டு இருப்பாங்கல்ல, "ச்சே! நம்ம பார்க்க முடியலையே இவர போயி" அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்கல்ல. அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க. இல்ல, இல்ல நெறைய நானும் பார்த்துருக்கேன். எனக்கு போட்டுருக்காங்கல்ல உங்களுக்கு. அப்படியா? அ நான் பார்த்துருக்கேன். சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இதில பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ ஒரு லாஸ்ட் 10 டேஸ் இருக்குமா, நீங்க இந்த மூவிஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த ஆமா. அலாங் வித் த காட்ஸ். அலாங் வித் த காட்ஸ். ம். அப்ப நீங்க சொன்னீங்க. அதனால சரி நீங்க சொல்றீங்கங்கும்போது, இதில ஏதோ கண்டிப்பா விஷயம் இருக்கும். ஏன்னா இது ரிலேட்டடா தானே நம்ம பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். உங்க சேனல்லலாம் இருக்கு இல்லையா? அப்ப சரி அது என்ன அந்த படம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா, உண்மையிலேயே ஸ்டன்னிங் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப நான் நெனச்சுட்டேன். இந்த படத்துல இவ்ளோ நெறைய விஷயங்கள் அதாவது நம்ம பேசுறது, நம்ம யோசிக்கிறது, அம் நம்ம நம்ம சேனல்ல நான் பார்க்குறது எல்லாம் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்களோ, அதுதானே அது மோஸ்ட்லி அதுல ஆமா. வந்துட்டுருக்கு. ம். அப்போ இது எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்குமே! எல்லாரும் ஆனா ஃபுல்லா உட்காந்து இத பார்த்துட்டு இருப்பாங்களான்னா தெரியாது. பட் அதில நெறையா ஒரு என்ன சொல்றது? நோட்டடு அப்படின்னு சொல்லி விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது ம். மைன்யூட்டா தானே இப்ப நீங்க நல்லா அத வந்து யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க. ஆமா. ஏன்னா அப்போ நம்மளுடைய அந்த ஆன்மூலக பதிவுகள்ல பார்த்த செய்திகள் பூரா அதுல இருக்கும். ஆ, பட் என்னன்னா கொஞ்சம் கல்ச்சர் ஓரியன்டடா ஆ, இருக்கும். பட் ஆ. தட் இஸ் ஓகே. ஓகே. அந்த அது என்ன என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆன்மா வந்து அதனுடைய குணத்திற்கு ஏற்றார் போல ஒரு ஒரு நிலைய தாண்டி போகும். நம்ம புண்ணிய ஆன்மாக்கள்னு சொல்றோம், பாவ ஆன்மாக்கள்னு சொல்றோம். ஸோ அதெல்லாமே அது எப்படி கடந்து போகக்கூடியது. யமதூதர்கள்னு நம்ம சொல்றோம். இப்போ கிறிஸ்டியானிட்டில வந்து கிரிம் ரீப்பர் அப்படிம்பாங்க. ரீப்பர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து கொரியன் இந்த படம் கொரியன் படம். ஒரு வேளை யாருக்கும் தெரியலன்னா. ஸோ அவங்களுடைய கலாச்சாரமும், நம்மளுடைய இந்திய பாரம்பரியமும் ம். ஏறத்தாழ சிமிலரா தான் வந்து ஒரே இருக்கு. மாதிரி தான் இருக்கு. ஆமா. பேரெல்லாம் கூட பார்த்தீங்கல்ல. அந்த யமனுக்கே வந்து யோமா எமோரா. அப்படின்னு இருக்கும். எமோராவா? எமோரா. எமோரா. ஆ, அப்படின்னு தான் இருக்கும். ஆ. ஸோ அது வந்து ரொம்ப யமரா. அழகா அப்படி யமலா. ஆ. அழகா கொண்டு போயிருப்பாங்க. நெறைய விஷயம் அந்த மாதிரி நம்ம கல்ச்சரு, நம்மளுடைய நாடு சம்மந்தப்பட்டது, ஆமாமா. நம்ம யோசிக்கிறது, எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ம், ம். அப்போ ஏன்னா வந்து இறந்த உடனேயே வந்து இறந்தவருக்கு இறந்தோனே தெரியாது. ஆ, ஆ. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபயர் ஃபைட்டர் கீழ விழுகும் பொழுது, அந்த சீன்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது, ஆமா. ஸோ அது ரொம்ப ப்ராப்பரா காமிச்சிருப்பாங்க. நம்ம சூப்பரா செத்து இருந்தது. போனோம்னா, செத்து போனோனே ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. தெரியல. அப்போ அத பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா உளுந்து மண்டையெல்லாம் உடைஞ்சிருக்கும். ஆ அவனுக்கு தெரியாது பாருங்க. தெரியாது. டக்குன்னு ஆமா. எந்திரிப்பான். அப்பா நல்லா இருக்கே! ஒண்ணும் ஆ. பிரச்சனை இல்ல. அப்ப சாகும்போது தெரியாது. இது இது ஆன்மீக பதிவுகள்ல நமக்கு ரொம்ப அழகா குடுத்துருப்பாங்க. இப்ப நம்மளுடைய ம். ஆம் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்லயும் ஆகட்டும், பின்ன தி லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த நூல்லயும் ஆகட்டும், அது ரொம்ப அழுத்தம் திருத்தமா இத சொல்லவே செஞ்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து ஒரு அசம்பாவிதத்தினால் இறக்குறோம். இயற்கையான மரணம். ம். படுக்கையில இருந்து அப்படி இறக்குறேன்னா, நோ இஷ்யூஸ். ம். பட் எனக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா என்னுடைய எண்ட் வரப்போகுதுங்கிறது, அது சட்டிலா அப்படி ஸ்லோவா வந்துட்டே இருக்கன்னா, நோ அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ம். இந்த திடீர்னு இறக்குறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த ஆன்மாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமாம். நம்ம சாக ம், ம், போறோங்கிறது ம். வந்து ஆமாமா. ஆன்மாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமாம். ஓகே. இப்போ இந்த கடைசியாக அந்த சாகும் பொழுது, நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதோ, என்ன இன்புட்ட வாங்குனோமோ, அந்த இன்புட் வந்து அப்படியே ஆன்மால வந்து அப்படி அழுத்தம் திருத்தமா பதிஞ்சிருமாம். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இறக்கும் வீடுகள்ல வந்து அனாவசியமா அழுகக்கூடாது, புலம்பக்கூடாது. ம். நீங்க வந்து அவதூறு, அவச்சொல் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது ம். அப்படிம்பாங்க. அதனால தான் அந்த இறக்கும் தருவாயில இருக்கும் பொழுது, அந்த இடத்துல சாமிக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நூல் படிப்பது, நல்ல விஷயங்கள வந்து ம். பேசுவதுன்னு பேசுவாங்க. ஏன்னா, அதுதான் கடைசி இன்புட்டா அதுக்குள்ள போகணும். அப்போ அந்த சூழல்ல இருக்கும் பொழுது, அந்த இறக்கும் தருவாயில அசம்பாவிதத்தினால் ஒரு ஆன்மா வந்து இறக்கறதுக்கு போகுதுன்னா, அந்த ஆன்மாக்கு நல்லா தெரிஞ்சிரும். இப்ப இது வந்து ஒரு ட்ராமாவா உள்ள வந்து சேர்ந்துறக்கூடாது. ஓகே. ஏன்னா, இது வந்து ட்ராமாவா சேர்ந்துருச்சுன்னா, அந்த ஞாபகத்தினால அது அடுத்த பிறப்புக்கு அத தூக்கிட்டு போகும் அது. புரிஞ்சது. ஆ. அப்ப ஆன்மா என்ன பண்ணும்னா, அந்த உடல விட்டு ஆன்மா வெளிய வந்து நின்றுமாம்.
ஓ! அந்த ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடக்கும்போது என் கண்ணு முன்னாடி அதான் அந்த தெரிஞ்சிருச்சு. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லலாம் கூட டக்குன்னு முன்னாடியே வெளியில ஏதோ ஒரு இதுல நீங்க ஆமா, சொல்லியிருந்தீங்க. ஆமா, வெளியில வந்து நின்னு அம் பார்த்தாங்க, ஆமா. பார்த்தேன் அப்படி ஸோ, மாதிரி. அதனால இந்த மாரி நெறைய ஆக்சிடென்ட்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம நான்மூல பதிவுகள்ல வந்து அது ரொம்ப அழகா பார்க்கலாம். இடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வெளி வெளியில. வந்துரும், வெளி வந்துரும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி அந்த ஆன்மா வெளி வந்துரும். ஓகே. பிகாஸ் அந்த உடம்பு மட்டும் தான் பாதிக்கப்படணும். அதுல ஏற்படக்கூடிய உணர்வு வந்து என்னுடைய ஆன்மால வந்து பதியக்கூடாது. பதியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆன்மா வெளிய வந்துருமாம். ஓ! ஸோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழல்கள்லாம் வந்து இப்போ ஒரு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா, நான் பார்த்துட்டேன். பட் அதுலயும் ஒரு இது இருக்கு. ம். நான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? இப்ப நான் சாக போறேங்கிறத நான் பார்க்கணும். ஓகே. அது ஒரு ட்ராமாவான ஒரு ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு இறப்பாக இருக்குங்கிறது எனக்கு தெரியணும். இப்ப பின்னாடி இருந்து வந்து டமால்னு அடிச்சு நான் செத்து போயிட்டேன்னு எனக்கு தெரியாது இல்லையா? ம், ம், ம். அது கண்டிப்பா ஒரு ப்ராப்ளமா சேர்ந்துரும். சரிங்களா? இப்ப ஏதாவது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு ஓசை மட்டும் தான் கேட்குது. எதுவுமே இல்ல. ம். அந்த பயமுறுத்தக்கூடிய ஓசை மட்டும் கேட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒண்ணு நான் செத்து போயிட்டேன். இப்ப நான் சாகும்பொழுது என்னுடைய மனசுல பயம் மட்டும் தான் இருந்திருக்கும். ஓகே. அது என்னுடைய அடுத்த பிறப்புல ஒரு பிரச்சனையா வரும். இந்த பயமே இருந்து. பயமே இருக்கும். இருட்டுல போமாட்டான். ஏதாவது ஒரு சப்தம் கேட்டா அவன் பயந்து நடுங்கிட்டே இருப்பான். இது குழந்தையில இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ம். இது ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ம். ஆனா, நான் கண்கொண்டு பார்க்க, ஓகே எனக்கு சாவு வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ம். என்னால தப்பிக்க முடியாதுப்பா. அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதற்கு அப்புறம் அந்த சூழல்ல மட்டும் தான் ஆன்மா வெளிய வரும். ஓகே. அப்போ பாருங்க. ஆன்மா வெளிய வரும்பொழுது, இந்த அசம்பாவிதத்தினால ஏற்படக்கூடிய பிரிவு அப்படின்னு வரும்பொழுது, நம்மை அழைத்து செல்வதற்கு உடனே ஆட்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்கன்னும் சொல்லப்படுது. ஏன்னா, அதனால தான் அதுக்கு பேர் அசம்பாவிதம். ஆக்சிடென்ட். அது அங்க நடக்கணுங்கிற இதே கிடையாது அந்த இடத்துல. பட் டக்குன்னு நடந்துருச்சு. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போற மாரி காலையில நான் வந்து 9 மணிக்கு வேலைக்கு போணும்னா, நான் 8:30 மணிலேருந்து ரெடி ஆகுறேங்கிற மாரி தான் நம்மளுடைய இந்த மேல் உலகமும் எல்லாமே. எவ்ரிதிங் ஹேஸ் டு பி பிரிப்பேர்ட். எல்லாமே செட் இருக்கணும். நான் போறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பரா செட்டா இருக்கணும். ஸோ, நம்மள அழைத்து செல்வதற்காக அதுக்குன்னு அப்பாயிண்டட் ஆட்கள் வரத்தான் செய்வாங்க. இது எல்லாமே இருக்கணும். பட் டக்குன்னு நடக்கும் பொழுது, அவங்க இமிடியேட்டா அந்த சூழல அனலைஸ் பண்ணி அவங்க வர்றதுக்கு மணிக்கணக்கெல்லாம் ஆகாது. ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். பட் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்மள அழைத்து செல்றதுக்கு அந்த இடத்துல நம்ம அப்படி வெறுமனே நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப அழகா இந்த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட்ல பார்க்கலாம். ம், இது ம். ஒண்ணு. ஏன்னா அந்த விஸ்பி அண்ட் ராத்து அவங்க கார் ஆக்சிடென்ட்ல தான் இறப்பாங்க. இப்போ நான் மேல நின்னுட்டு இருக்கோம். நான் எங்க உடம்ப நாங்களே பார்க்கிறோம். தம்பி வந்து இன்னும் உயிர் துடிச்சுட்டே இருக்கும். அண்ணன் மட்டும் தான் முதல்ல மேல வந்து நின்னுட்டு இருப்பாரு. அப்போ என் தம்பிய காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க. யாரு? நான் எப்படி முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி மேல நின்னு இந்த சீன பார்த்துக்கிட்டு இருக்கேன். ம், ம். இந்த இதெல்லாம் இருக்கும். அப்புறம் டக்குன்னு அடுத்து தம்பியும் ஜாயின்ட் ஆயிருவான். அதுக்கு அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப்புக்கு அப்புறம் தான் அந்த அழைச்சு செல்வதற்கு அந்த ஆன்மாக்கள் வருவாங்க. அப்போ வந்து இப்போ இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ்ல எல்லாம் இப்போ குரூப்பா இறந்தாங்கல்ல. அப்போ அது எல்லா ஆன்மாவுமே வந்து ஒரு ஒரு ஒரே டைம் அட் அ டைம்ல தானே. அப்போ எல்லாருமே ஒண்ணாவே வெளியில வந்திருப்பாங்களா? இல்ல. அதுதான். இது வந்து நம்மளுடைய இந்த கான்ஷியஸ்னஸ் பொறுத்து தான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள அத அனலைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய அறிவு முதல்ல வேலை செய்யணும். ஓகே. ஒரு ஆன்மாவினுடைய முன்னேற்றம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம், ம். இப்போ நானும் நீங்களும் வந்து அப்ப நான் என்ன கேட்கிறேன், எல்லா சோல்ஸும் வெளியில வந்திருக்குமா? வந்திருக்கலாம், தெரியலை, இருக்கலாம். ஏன்னா, இப்படி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இதுக்கு எனக்கு இப்போ நீங்க சொல்றது வந்து நமக்கு தெரிஞ்சா தானே. இப்போ நம்ம ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா ஃப்ளைட்ல. படிச்சிருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒண்ணு இப்படி ஆகும்போது டக்குன்னு வெளியில கரெக்ட். வந்து நின்னு அத இப்போ பார்க்கறப்ப 300 பேருமே அத பார்த்து நான் சாக போறேன்னு எனக்கு தெரியாது இல்லையா? லாஸ்ட் ஹோப் மனசுல இருக்கு. நான் எப்படியாவது தப்பிச்சிருவேன்னு ஒரு ஹோப் இருந்தாலும் கூட அந்த ஆன்மா வெளிய வராது. அப்படிதானே இருந்திருப்பாங்க. அந்த ஆன்மா வெளிய வராது. பிகாஸ் அவங்களுக்கு என்ன வாழணுங்கிற அந்த ஒரு பயத்துல இருந்திருப்பாங்க. ஆமா. அந்த வெளியில வாழணுங்கிற அந்த ஒரு வராமயே வெறி வந்து அந்த ஒரு உத்வேகம் என்ன பண்ணும்னா ஆன்மா உடலை விட்டு பிரிய விடாது. அப்போ அந்த இறக்கும் தருவாயிலையும் அந்த வலிவேதனைகளோட தான் அவர்கள் வந்து இறப்பாங்க. பயம் இருந்துட்டே ஆமா, இருக்கும்ல. ஆமா. அப்போ அவங்களுக்கு அந்த எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பா அது இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் நினைப்பேன். சரி, அப்போ அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அவரு கீழ விழுந்துடுறாரு. வெளியில வந்துடுறாரு ஆக்சுவலா. அப்போ அந்த 2 பேர் உடனடியா வந்து நிக்கிறாங்க பார்த்தீங்களா? ம். கார்டியன் ஏஞ்சல்ஸ் ம், தானே. ம். 2 பேரும் வந்து 2 பேர் நின்னு கூட்டிட்டு போறதுக்காக நிக்கிறாங்க. அந்த படத்துல வந்து இந்த மாரி நெறைய இப்ப நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சேர்ந்து ஃபுல்லா இருக்குல்ல. அதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுல இப்படி இந்த படத்த நெனச்சா மனசுல நின்னுருச்சு இந்த சீன் அப்படிங்கிறது எது? முதல் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸுக்கும்
இவங்கள வந்து அடுத்த பிறப்புக்கு கொண்டு போகணும். அவங்க நரக வாயில தான் தாண்டி போவாங்க. 7 நரக ம். வாயில்கள தாண்டி போவாங்க. ம். அந்த 7மே ரொம்ப அழகா அவங்க ம். சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, நம்மளுடைய உணர்வுகள் தான் ம். நரகம்னு சொல்லக்கூடியது. இந்த பொறாமை, காமம் ம். அந்த மாரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடியது. இப்போ அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ்க்கு ஒரு டாஸ்க் இருக்கும். இந்த ஆன்மாவ வந்து இந்த நரக வாயில்கள் இத்தனை வாயில்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அத்தனை வாயில்கள 49 நாட்களுக்கு உள்ள அந்த ஆன்மாவ வெளிய கடத்தி கூட்டிட்டு போயிறணும். ம். அந்த 7 வாயில்களையும் கடந்தரணும். ம். பட் ஒரு நரகத்திற்கும் ஒரு அரசன் இருப்பார் அந்த இடத்துல. ம். அந்த அரசனிடம் போய் முறையிடணும். அந்த அரசன் வந்து இவன் தவறுதான் இழைத்தான் அப்படின்னு சொன்னா தண்டனைக்கு உட்படுத்திடுவாங்க. இப்ப இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து மறுபிறப்பு கிடைக்காது. ம். கார்டியன் ம். ஏஞ்சல்ஸ்க்கு மறுபிறப்பு ஏஞ்சல்ஸ்க்கு கிடைக்காது. இவங்கள ஆமா. பார்த்துட்டு அது இருக்கிற அந்த ஒரு இது இருக்கும். நான் அத சொன்னேன்னா ஸ்பாய்லர் சொன்ன மாதிரி ஆயிரும். ஆமா. ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு டாஸ்க்ன்னு ஆமா. சொல்லிட்டு. அதுதானே அப்புறம் அப்போ இந்த பையன்ட்ட வந்து ஒரு இடத்துல ஒரு இது கேள்வி கேட்பாங்க. நீ வந்து உன்னுடைய எந்த விருப்பு வெறுப்பையும் ம். சிந்திக்காம, ம். நீ வந்து பிறருக்காகனே உதவி செஞ்சு உன்னுடைய ஆயுச ஆமா. கழிச்ச அது இல்லையா? ரொம்ப ஆமா. ம். அப்போ இது உன்னதமான ஒரு செயல் இல்ல. நீ நரகத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ம். போறதுக்கு தான் சரி. ம். அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது சொல்றதுக்கு முற்படுறியா? நீ எதற்காக வந்து இந்த காரியத்த செஞ்சேன்னா காசுக்காகன்றுவான். ஆமா, ஆமா. அவன் ரொம்ப அப்படி கரெக்ட்டா ஆமா. உண்மைதான் உண்மைதான் சொல்றான். சொல்லுவான். பட் வந்து அந்த அம்மா கடுப்பாயிரும். ரொம்ப நல்ல விஷயம். காசுக்காகவா? அப்ப கடவுளாக உனக்கு காசு காசு தான் தான் தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சிருக்கு. அப்படின்னு உடனே நரக வாயில்ல போடுறதுக்கு இது பண்ணும்பொழுது, அந்த ம். கார்டியன் ஏஞ்சல் குறுக்க பேசறக்கு வருவாங்க. எதுக்கு என்னத்துக்கு ஆ காசுக்காகன்னு சொல்றாங்கிறத அத டிஃபெண்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. செம்மையா இருக்கும். செம்மையா அந்த மாரி இருக்கும். அந்த டிஃபெண்ட் பண்றதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குமா ரொம்ப இருக்கும். நல்லா என்னன்னா, இருக்கும். பாருங்களேன் ஒரு மனிதனுடைய அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு. நான் காசுக்காக ம். தான் வேலை செஞ்சேன். ம். மேபி அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ம். ஆனா அந்த கார்டியனுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தா, தெரிஞ்சிருந்தா அத கரெக்டான ஆ விஷயமா சொல்லறதா. அவன் காசுன்னு ஆனா அவன் அதுக்கு தானே பண்ணான். ஆமா. அவன் ரொம்ப நல்லவன். ம். அந்த ஹீரோ. அப்ப அத டிஃபெண்ட் பண்ணும்பொழுது, அந்த அந்த அவன் ரொம்ப இன்னசென்ஸ் இல்லைங்க. ஆமா. இப்போ காசுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கூட அவன் அதை இது பண்ணவே இல்ல. அவன் பாட்டுக்கு நரகத்துல விழப்போகும்னு தெரிஞ்சாலும், அவன் சொல்லியே கூப்பிட்டு போவாங்க. நீ எதுவுமே பேசாத அமைதியா இருந்து தான் போவாங்க. ஆமா. ஆனா அவன் நேர்மையா சொல்லுவான். அவன் நீ எதுக்கு வேலை நேர்மையா செஞ்ச அப்படின்னா கடைசி காசுக்காக. வரைக்கும் அந்த நேர்மையான ஆமா, ஆமா. கடைபிடிச்சிட்டு இருந்தான். அப்போ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அப்ப எனக்கு என்ன ரொம்ப இதுன்னா, இப்போ நம்மள பத்தி நம்மள காட்டிலும் நம்மளுக்கு மேல இருக்கவங்களுக்கு எவ்வளோ தெரியுது பாத்தீங்களா? கண்டிப்பா எனக்கு அதை அந்த படம் பார்த்து உண்மையிலேயே ரொம்ப பயமாயி போச்சு. ஆமா. ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயமும் பக்கத்துல நம்ம இல்லைன்னா கூட நம்ம பக்கத்துல நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் இப்படின்னாங்கன்னா இதுக்கு ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஆமா. அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த கர்ம பலன் ஓபன் பண்ணு அப்படிம்பாங்க. என்னடா ஸ்கிரீன் ஓபன் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அதுல பாப்பாங்க அந்த கார்டியன் ஏஞ்சல் சொல்லும் பொழுது, அப்படியா இது நடக்குதா அப்படின்னு சொல்லி அதுல ஓபன் பண்ணி அந்த இது பாப்பாங்க. அந்த கர்ம பலன் இருக்கான்னு. ஆமா. இது வந்து இஸ்லாத்துல ரொம்ப அழகா வந்து இது சொல்லப்படுது. இப்போ இஸ்லாத்துல வந்து நமாஸ் பண்ணும்பொழுது அவங்க இந்த கழுத்து இப்படி பண்றத பார்த்திருப்போம். ம், ம், ம். இந்த இடதும் வலதும் தோள்பட்டையில மலக்குமார்கள் அமர்ந்திருப்பதாக சொல்லப்படும். ம். இறைனார் உயிரை படைக்கும் பொழுது 3 உயிர்களை படைத்ததாக இஸ்லாம் சொல்லுது. நெருப்பிலிருந்து இது சொல்லும். ஒளியிலிருந்து மலக்குமார்களையும், நெருப்பிலிருந்து ஜின்களையும், மண்ணிலிருந்து மனிதனையும் படைத்ததாக சொல்லப்படுறது. இப்போ முதல்ல மலக்குமார்கள் வந்தாங்க. அவர்கள் வந்து ஒளி பொருந்தியவர்கள், அப்பொழுக்கற்றவர்கள். அவர்களுக்கு இறைவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ஜின்கள். மலக்குமார்களுக்கு உருவம் கிடையாது. ஒளி தான் அவர்களுக்கு உடலே. ஜின்களுக்கு வந்து உருவம் இருக்கும். ஆனா மனிதனை பொறுத்த மட்டும் பார்த்தா பயமுறுவது போல அந்த அவர்களுடைய உருவம் அப்படிங்கிறது இருக்கும். நாட் தட் அவங்களை அசிங்கம்னு சொல்லக்கூடாது. அது தவறு. நம்மளுடைய அறிவினுடைய விரிவாக்கம் அவ்வளவுதான். நமக்கு அவங்கள பார்த்தா பயமா இருக்கும். அவர்களுடைய உருவம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்மளை போலவே அவர்களும் இந்த உலகில் வாழ்ந்தவர்கள் தான். இப்போ வேற ஒரு பரிமாணத்துல அவர்கள் இன்றளவும் இருக்கிறாங்க. நமக்கு தெரியறதில்ல. அங்கேயும் மனைவி மக்கள் உண்டு. அவர்களுக்கும் சட்டதிட்டங்கள் உண்டு. அங்கேயும் போர்கள் நடக்குது. எல்லாமே சராசரி மனிதன் போல. ஆனா மனிதனை காட்டிலும் ஒரு படி உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் என்னைக்கும் இறைவனை வந்து அந்த குரானை ஓதிக்கொண்டே இருப்பது மலக்குமார்களுடைய வேலை. ஜின்களுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குரானை தலைகீழா அவர்களால் ஓத முடியுமா? அந்த ஜின்கள்ல இருந்து வந்த ஒரு பெரிய ஒரு ஜின் தான் சைத்தானாக சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இது. இப்போ இவர்கள் வந்து ஒரு இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல இறைவன் யாருன்னு உணர்ந்த அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவங்க 2 பேர். இதுக்கப்புறம் மண்ணிலிருந்து மனிதனை படைக்கும் பொழுது இறைவனுடைய கட்டளை என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா, என் படைப்பிலேயே உன்னதமான படைப்பு மனித படைப்பு.
ம். அதனால நீங்க 2 பேருமே வந்து மனிதனை ம். ஆ வணங்கி அவர்களுக்கு வேண்டுவத வந்து செய்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படிங்கிறார். அப்ப மலக்குமார்கள் வந்து இறைவன் சொன்னா சொன்னதுதான். மாற்று கருத்தே கிடையாது. ஓகே. சரி. நீங்க சொல்றீங்கல்ல, அவர்கள் நான் வந்து ஒரு உயர்ந்தவன், ஒளி தேகம் பொருந்தியவன், அப்பழுக்கற்றவன் இந்த டயலாக்லாம் பேசவே இல்ல. ம்ஹ்ஹ்ம். நீங்க சொன்னீங்க செய்யறது மட்டும் தான் என் வேலை. ஓகே. கிராண்டட் பண்ணிடுறேன். ஜின்கள்ல வந்து இருந்த அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜின் முடியாது. ம். நான் ஏன் மனிதனை ஒழிபடணும்? அவன் அவன் ஆஃப்டர் ஆல் மண்ணிலிருந்து வந்தவன் அவன். அவனுக்கு வந்து அறிவும் கிடையாது. அறிவும் கம்மி. அவன் இது பண்ண மாட்டான். உங்களுக்கு எதிர்த்து அவன் கண்டிப்பா போரிடுவான். பரவால்ல. அவன் என்ன பண்ணுனாலும் அவனே உயர்ந்த என்னுடைய சிறந்த படைப்பு. அதனால நீ இது பண்ணணும். பண்ண முடியாது. ம். அப்ப அவன் என்னை வழிபட்டு என்னிடம் வந்து சேருவது அப்படிங்கிறது வந்து அவனுக்கு வந்து உரித்தான அந்த ஒரு இதாக இருக்கிறது. அப்படின்னா, அப்போ அந்த அந்த சைத்தானாக இருக்கக்கூடிய அந்த ஜின் என்ன சொல்லுதான், பார்க்கலாமா? நீங்க சொல்றதுபடி அவன் உன்னதம் இல்லை. அவன் இழுக்கானவன்கிறத நான் நிரூபிச்சு காட்டட்டுமா? ம். காட்டு. ம். கடைசி ஒரு மனிதனேனும் எனக்காக நீ இருக்கவே செய்வான்னு சாமி சொல்லுது. ம். கிடையாது. பார்க்கிறேன். அப்படின்னு அவங்க 2 பேத்துக்குள்ள வந்த போட்டி தான் கடவுளும் சைத்தானும் வந்ததாக சொல்லப்படுது. அப்ப அந்த சைத்தான்னு சொல்லக்கூடிய அந்த ஜின்னை பின்பற்றி பிற ஜின்கள் எல்லாம் அவங்க வழி சென்றது தான் இந்த மாதிரி நல்ல ஜின்னு, கெட்ட ஜின்னு எல்லாமே இந்த மாதிரி ஒரு விளக்கம். இது நேர்படையா இருக்கா தெரியாது. இது தாத்பரியமா இருக்கலாம். ஸோ இதுதான் நூல் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் படைத்த உடனேயே அவன் வந்தோடனே அவன் செய்யக்கூடிய நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் கணக்கு எழுதுவதற்கு 2 மலக்குமார்களை அவங்க கூடவே அனுப்புவாங்களாம். அப்ப இடது தோள்பட்டையில நாம் செய்யக்கூடிய பாவங்களை குறிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். வலது தோள்பட்டையில நாம் செய்யக்கூடிய புண்ணியங்களை குறிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ அவர்களுக்கு நம்ம வந்து இறைவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது இவர்களுக்கும் நன்றி சொல்லுவதற்காக தான் அங்க திரும்புறது. ஓ! அப்போ இறந்த உடனேயே நம்ம வந்து சொர்க்கவதிக்கு போக மாட்டோம். ம். அங்க நிறைய படிநிலைகள் வந்து கீழே இதுல கபர் குழியிலேயே வந்து ஒரு வாயில் திறக்கப்படும். அங்க 3 கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னா சொர்க்கத்தின் ஒரு வாயில் திறக்கப்படும்னு சொல்லுவாங்க. கேள்விக்கு பதில் சரியா சொல்லலைன்னா நரகத்தின் ஒரு வாயில் திறக்கப்படும்னு சொல்லுவாங்க. அங்க சில காலமெல்லாம் கழிச்சதற்கு பிறகுதான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் டேங்கிறதே வரும். ஓகே. சொர்க்கத்துல பல யுகமும் நொடிப்பொழுது கடந்த மாதிரி இருக்குமா. ம். நரகத்துல நொடிப்பொழுதும் பல யுகம் கடந்த மாதிரி இருக்குமா. இப்படி அவர்கள் பல யுகத்தை கடக்கணுமா. ஐயோ! இதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் டே. அந்த ஜட்ஜ்மெண்ட் டே போகும்பொழுது இங்க இருக்கக்கூடிய 2 மலக்குமார்களும் அவர்கள் வந்து இந்த எழுதின அந்த கணக்கு புக்கை எடுத்து சாமிகிட்ட கொடுப்பாங்க. சாமி இவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்திருக்கான் பாருங்க, எல்லா கணக்கு இல்லைங்க சாமி, இந்த இடத்துல எல்லாம் இவன் புண்ணியம் பண்ணியிருக்கான் பாருங்க, நான் கணக்கு. அப்போ இதை வந்து அந்த இடை போட்டு அந்த மனிதனுக்கு பின் எந்த ஒரு நிலை கிடைக்கணும்னு சொல்லி இறைவன் வந்து அந்த இடத்துல கட்டளையிடுகிறார்னு சொல்லி அந்த ஒரு வழக்கம் உண்டு. இஸ்லாத்தினுடைய வழக்கம் இது உண்டு. இதுலயே நம்மளோடதுல இருக்கே என்ன, நம்மளது 2 பேர் இருக்க மாட்டாங்க. ஒரே ஆள் பூரா கணக்கி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. சித்திரகுப்தன். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் விசித்திரகுப்தன் இருக்கிறாரு. இதுல கூட காட்டுறாங்கல்ல, இந்த மூவில கூட அரிசி பிறவி ரஜினி படத்துல வரும். இப்ப இந்த இங்கிலீஷ் மூவில, இந்த கொரியன் மூவில அந்த 2 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? கரெக்ட். அந்த இங்கிலீஷ் படத்துல அந்த 2 பேர் காமெடியா இருக்கும், நல்லா இருக்கும் அது இல்லையா? இதேதான் நடக்கும். அப்போ இந்த மாதிரி படிநிலைகள் எல்லாமே இருக்கிறதோ இதெல்லாம் என்ன, அந்த ஆன்மா வந்து அடுத்தடுத்து இப்போ யாருமே நல்லா அந்த படம் நல்லா பார்த்தோம்னா, அலாங் வித் காட்ஸ் பார்த்தோம்னா அவங்க யாருமே தண்டனை கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமே கிடையாது. அந்த நரக வாயில்ல இருக்கக்கூடிய அவன் ரியலைஸ் பண்ணிரணும், அவன் கிளியர் ஆயிரணும், அவன் மனசுல எதுவுமே இருக்கு, அவன் எதுவுமே இல்லாம இருக்கணும், அவன் ஒண்ணுமே நோபடி அப்படி ஆகணும், அவன் போயிடணும். அதுதான் நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி என்ன, நான் திருந்துறது தான் எனக்கு உண்டான ஒரே வழி. ஆனா அந்த நரகம் எனக்கு துன்பம்னு நினைச்சோ, நான் அந்த பழசையே நினைச்சு வருந்தி 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 இருக்கிறதுல நரகத்தை விட்டு தப்பிக்க முடியாது. நான் திருந்தி மன்னிப்பு கேட்டாதான் நரகத்துல இருந்து தப்பிக்க முடியும். பெரிய ஒரு லெசன் அந்த படத்துல, அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த படமே. ஆமா. மன்னிப்பு. 2வது பாட்டு பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். மன்னிப்பு. அதுல அந்த 3 இவங்க அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு லிங்க், அவங்க 3 பேருக்குமே ஒரு லிங்க் இருக்கு. நான் மிரண்டுட்டேன். ஐயோ என்னைய கதை இப்படி எல்லாம் கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்படிதானே இருக்கும், நம்ம லைஃப்ல அப்படிதான் இருக்கும். நமக்கு தெரியாது, பட் நம்ம லைஃப்ல அது அப்படிதான் இருக்கும். ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயங்க. மன்னிப்பு கேட்கலைனா, அதுவும் வாழும்போது மன்னிப்பு கேட்டுறணும் அப்படிங்கிறது தான் அந்த செகண்ட் பார்ட்ல அது வரும்ல, பெரிய விஷயம். யார்கிட்டயாவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, கஷ்டம் கொடுத்துருந்தா, அது ஆனா முக்கியமா கொலை தான் அதில் கொண்டு போறாங்க. ஆமா ஆமா. அது அந்த இடத்துல உங்களை ஏதோ பேச வந்தது. இல்ல நீங்க சொல்றது அவசியம். ஏன்னா இந்த வார்த்தை நீங்க சொன்னது ரொம்ப
அந்த உயிரோட இருக்கும் பொழுது மன்னிப்பு கேட்கறதுங்கிறது வந்து ரொம்ப பெரியது. இப்போ இறந்தவர்கள் வந்து மேல இருந்து பார்க்கும் பொழுது நம்ம அழுகிறோம், நம்ம வந்து ஒரு ஒரு வருத்தப்படுறோம். அவங்கனால பார்க்க முடியும். முடியும். அவங்கனால பார்க்க ஆ. முடியும். ஆனா, அவங்க மன்னிச்சிரலாம். ம். அவங்க மன்னிச்சிரலாம். ம். ஐயோ! சரி, ஏதோ நம்ம புள்ள வந்து தெரியாம தவறு பண்ணிட்டான் போல இல்ல. அப்படின்னு ஆ. மன்னிச்சிரலாம். ம். ஆனா நமக்கு தெரியாதே. நமக்கு தெரியாது. அதுவும் இல்லாம இல்லாதப்ப கேட்குற மன்னிப்பு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆ. ஒரு விஷயம் இல்ல. இப்ப நம்ம ஏன் அடிக்கடி போய் சாமிகிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றோம்? இல்ல அடிக்கடி சாமி கும்பிடுறோம். எதுக்கு? ஏன்னா சாமி நம்மள பார்க்காது. நம்ம முன்னாடி வந்து நிக்கல அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம். நினைச்சிட்டு அதனால தான் அவ்வளோ. அதே மாதிரி இறந்ததுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா, ம். ரொம்ப ஈஸியா இருப்போம். ஈஸி. அம்மா இல்ல, அப்பா இல்லன்னா, நான் இந்த மாரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப கேட்குற. நீ ஏன் இப்ப கேட்குற? ம். உயிரோட இருந்தாங்கல்ல, உன் கரெக்ட். பக்கத்துல இருந்தாங்கல்ல, நீ அப்ப கேட்டிருக்கணும். கேட்டிருக்கணும். அவங்கள அப்ப சரி பண்ணியிருக்கணும். உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய கண்டிப்பா, கண்டிப்பா. பயங்கரமான ஒரு விஷயங்க. அது விஷயம். அந்த படத்துல அவன் சொன்னது உண்மையிலே கிரேட். ஆமா. ஏன்னா நம்மளுடைய அந்த டைரக்டர். ஈகோ தான். அது வந்து அந்த அந்த இளவரசனுக்கு அந்த ஈகோ இருக்கும். ஆ அந்த இளவரசனுக்கு ஈகோ இருக்கும். அதனால அவன் பண்ணக்கூடிய கேட்கவே தவறு மாட்டான். இருக்கும். விட்டு ஆமா. விட்டு தான் அவன் அந்த கஷ்டத்தை ஆமா. அனுபவிச்சான் பாருங்க. அதுலயும் அந்த தம்பி கேரக்டர், அந்த ஒரு பொண்ணு கேரக்டர் வரும்ல. ஆமா. 3 பேருமே அது வந்து guardian angels உண்மையாலுமே தான். அது வந்து 1000 வருஷம் கடந்திருக்கும். ஆமாங்க. கடைசியா ஆமா. கேட்பாங்கல்ல, ம். சரி இப்போவாது நீ மன்னிப்பு கேட்டியா? மன்னிப்பு கேட்டியா? ஏ அவன் அழுதுட்டே இல்லம்மா. ஆமா. இப்ப ஏது நீ ஆனா அதுல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அந்த ஆமா, படத்துல வச்சுட்டே இருப்பாங்க. அட்டகாசம். கடைசியா பார்க்கும் பொழுது அந்த யமதர்மனா வரதியா? ஏய் என்னடா? ரொம்ப நான் கெஸ் பண்ணிட்டேன் அந்த லாஸ்ட். அப்படியா? நான் கெஸ் சுத்தமா பண்ணிட்டேன். யோசிக்கவே இல்ல. நான் உண்மையாலுமே அந்த அந்த டைரக்டர் சீனை யோசிக்கவே இல்ல. நான் கெஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இன்னும் 3வது அப்படிதான். பார்ட் 4வது பார்ட்ல எடுக்குறாங்களாம். அப்படியா? ஆமா. வெரி நைஸ். உண்மையிலே சூப்பரா ரொம்ப இருந்தது. நல்ல ஒரு விஷயம் இல்ல அது. அந்த அதுல எனக்கு இன்னொன்னு அந்த செகண்ட் பார்ட்ல புடிச்சிருந்தது. அது அது இது இது எனக்கு எப்படி ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, நமக்கு மேல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. ஆ, அவங்க வந்து நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளையும் கண்காணிச்சு, ஆம், நம்ம செஞ்சத நம்ம உணர்வதற்கு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இட் இஸ் ப்ரிவைலிங் இன் எல்லா மத ரீதியிலயும் இது இது இருக்க தான் செய்யுது. இப்ப இந்த படத்துல என்ன ஒரு இது வந்திருக்கும்னா, இந்த மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு, இது மனிதனுக்கு மட்டும் இல்லாம, இவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய உயர்நிலை ஆன்மாக்கும் படிப்பினையாக அந்த இடத்துல இருக்கு. செகண்ட் பார்ட்ல வந்து அந்த பையன் அந்த ஷூட் பண்ணி அந்த இறக்கும் பொழுது, நல்லா பார்த்தோம்னா, அந்த நிகழ்வு தான் இந்த இளவரசனுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வும். எந்த ஷூட் பண்ணது சொல்லுங்க. ஒரு பையனை வந்து புதைச்சிருவாங்க தெரியுமா செகண்ட் பார்ட்ல? ஆமா 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 ஆமா. அவன் உயிரோடு இருக்கும்போது மன்னிப்பு ஆமா, கேட்கணும் அந்த அந்த கண்டிப்பா. அந்த நரகத்திற்கு கூட்டிட்டு போவாங்கல்ல. ம். இப்போ இது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இவனை கொல்லதான் செஞ்சாங்க. ம். இப்போ இவன் வந்து டேய் இதுதான் உனக்கு இருக்கிற வாய்ப்பு, தப்ப ஒத்துக்கோ, மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவான். அந்த ஒரு பையன் கேட்க மாட்டான், அவன் செத்து போயிடுவான். ம். 2வது அந்த தலைவனா இருக்கவன் கேட்டுருவான் மன்னிப்பு. ம். கேட்ட உடனே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து இந்த நிஜத்திற்கு கொண்டு வரும்பொழுது அவன் மனசுல ஒரு வகையான ஒரு திருப்தி இருக்கும். அந்த முகத்துல அதை நம்ம பார்க்கலாம். ம். இப்போ இங்க பியூட்டி பாருங்களேன், அந்த இளவரசன் தான் இங்க வந்து நம்ம கார்டியன் ஏஞ்சலா இருப்பான். ஏஞ்சல் ஆமா. இந்த சீனும் அந்த சீனும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே அது ஒரே மாதிரி இருக்கறனால தான் அவன் அவ்வளோ மெனக்கெடுறான் இல்லையா? அது பாருங்களேன். அப்படின்னா இங்க மனிதன் ஒரு தவறு செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு மட்டும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. அதே போல இருக்கக்கூடிய சினாரியோ இருக்கக்கூடிய ஆட்களுக்குள்ள அந்த கார்டியன் ஏஞ்சலை புகுத்தி ம். அவங்களுக்கும் இதுல ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறான். பாடத்தை கற்றுக்குங்க. இது வந்து இப்போ பூமியில வாழ்ற மனுஷனுக்கு அவன் தண்டனை கிடைச்சா அவன் திருந்தி அவனை அவன் சீக்கிரமா ரியலைஸ் பண்ண வைக்கிறான்னா, இவன் அந்த லாஸ்ட்டாக அவன் சொல்றான் பாருங்க. ம். நான் யாருக்கு கஷ்டத்தை கொடுத்தனோ என்ன செஞ்சனோ அவங்க கூடயே நான் அந்த இத்தனை யுகங்கள் கடந்து வந்திருக்கேன் பாரு. நான் அது எனக்கு எவ்வளோ ஆமா, பெரிய அது பனிஷ்மெண்ட் அது. ஆமா. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும். அவனுக்கு மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கு. ஆனா அவன் அதை மன்னிப்பும் கேட்கல. ஆனா அவங்கள தினம் பார்க்கறான். அவங்க கூட தான் டிராவல் பண்ணும். கடவுள் அதாவது அவங்களுக்கு மேல இருக்க அந்த கடவுள். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த ஆமா, யமதர்மா ஆமா. எப்படி வந்து ஒரு ஆனா அதுல punishment கவனிச்சிருந்தேன்னா மாதிரி அவன் மன்னிப்பு கேட்டிருந்தானா வேலை முடிஞ்சிருக்கு. வேலை முடிஞ்சிருக்குமே. 1000 வருஷம் போயிருக்காது. போயிருக்காதுல்ல. அவனால இப்ப அவங்க 2 பேரும் அது கூடயே உட்கார்ந்தே இருந்து
அவங்க கூடயே டிராவல் பண்ணி ஆனா அது இன்னொரு ரொம்ப ஹைலைட்டு, பெரிய விஷயம். அவங்க 2 பேரும் இவங்கிட்ட வந்து கோவிச்சுக்கவே மாட்டாங்க தெரியுமா? அதுதான் அந்த கடைசியா கீழ மன்னிப்பு இருக்க கேட்கறதுக்கு நான் ஒண்ணு சொல்லணும். சொல்லி கொடுத்துட்றானே. விடுப்பா 1000 வருஷம் முன்னாடி நடந்தது எதுக்கு திரும்ப பேசிட்டு. அதுவும் அது வந்து அந்த கீழே ஒரு இந்த பாட்டுல இருப்பாரே ஒருத்தர், ஆமா ஆமா அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் இவங்க 2 பேரும் அப்படி மாத்தி மாத்தி இருக்கு. அது அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போ கோவமா யார் மாதிரியாவது வெறுப்பா இல்ல ரொம்ப பொறாமையோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் அவங்க மேல அவங்கள மன்னிக்க முடியாத ரிவெஞ்ச் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, அந்த ப்ரெசண்ட்டை விட்டுட்டு பின்னோக்கி போய் போயிட்டாங்க. பாருங்க. என்னவா இருக்கும் அவங்களுடைய ரூபத்தை அவங்களுடைய மனசுப்படி போய் பாருங்க. உங்களுக்கு எல்லாமே புரியும். புரியும். அது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா. எங்க பார்க்குறோம்? ஒரு மனுஷனை பார்க்கும்போது வெறுப்பாவே பார்த்துட்டே இருந்தா வெறுப்பு ஜாஸ்தி தானே போயிட்டு இருக்கும். கண்டிப்பா. அது பின்னோக்கி போய் எதனால நமக்கு அவங்க மேல வெறுப்பு வந்திருக்கு, அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு வந்திருக்கு, இதுக்கான ரூட் என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சிருமா? Correct. அப்ப அதுதான் அதில் அவ்வளோ அழகா அழகா சொல்லியிருக்காங்க சொல்லியிருப்பாங்க. பாருங்க. அது கண்டுபிடிச்சிடறாங்க பாரு, இவங்க 2 பேரும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த லேடியே வந்து அந்த பொண்ணே அந்த யாரு சொல்றது கூட இருக்கிறவரை வந்து மன்னிக்காம தானே இருக்கும். ஆமா ஆமா நீ தானே எங்க அப்பா அம்மாவை கொன்ன, ஆமா ஆமா இது எங்க அப்பா அம்மாவை கொன்ன, நான் உன் கூட சிரிச்சு பேசணுமா அப்படின்னு சொல்லி, ஆமா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தானேப்பா அப்படிமா அவன். ம், அவன் இல்ல நீ வந்து மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லும். ம். அந்த பொண்ணு சொல்லும் நீ மன்னிப்பே கேட்கலையே அப்படின்னு. அப்பதான் அந்த பாட்டுல இருக்கிறவர் சொல்லுவாரு, நீ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் மன்னிப்பு கேட்கறது சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா. சொல்லுங்க. ஆமா. அவன் மன்னிப்பு கேட்க உண்மை, சூப்பரா இருக்கும். உண்மை. அந்த 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 ஸ்கார்ஃப் ஒண்ணு ஐயோ, அதை அவன் எடுத்து சொல்லுவான் போட்டு பாத்தீங்களா, அதனாலதான் என் கழுத்து அதனால ஏதோ எனக்கு என்னமோ மிஸ் நீங்க ஆகிற இப்ப கொஞ்ச மாதிரியே நேரத்துக்கு இருந்துட்டு முன்னாடி இருக்கு. சொன்ன விஷயம் தான் அது. ஆ, இந்த பயங்கிறது நின்னு ஆமா. போச்சுன்னா அது கடந்து வந்து கடந்து யுகங்கள் வந்து கடந்து அந்த அது வந்துட்டே இருக்கும்னு ஆமா. சொன்னீங்களா, அது கரெக்ட் தானே. ஏன்னா அவன் அந்த ஸ்கார்ஃப் போட்டே போட்டே பழகுனது. இருக்கான். அவன் பேரே அந்த இந்த உல்ஃப் இல்லையா, ஆமா ஒயிட் ஒயிட் உல்ஃப். உல்ஃப். அவன் அவன் ஒரு உயர்ந்த ஒரு மனிதனை விட ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டான். ம், வேற ஒரு உடம்பு எடுத்துட்டான். ஆனா அந்த பழைய ஆன்ம தாக்கம் பாத்தீங்களா, எனக்கு தாக்கம். இன்னமும் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு கழுத்து அப்படிமா. ம், ஓ அதனாலதான் நான் அந்த ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டே இருப்பேன், அதான் எனக்கு மிஸ் ஆயிருக்கா அப்படிமா. அப்போ ஒரு உயர்நிலைமைக்கு போனாலுமே அந்த ஆன்ம பதிவு எவ்வளவு தூரம் கூட்டிட்டு பதிவு போகுது அதுதான் பாத்தீங்களா. அந்த பதிவு தான் ரொம்ப ரொம்ப நம்மளை பாடாப்படுத்தியது படுத்தியது. தெரியுது. இதுல எனக்கு என்ன மொத்தத்துல ரொம்ப பிடிச்ச அந்த நீங்க அந்த பாட்டுன்னு சொன்னோன்னா அந்த வீட்டு தெய்வம் அப்படிம்பாங்க அது அவர் இல்லையா, வீட்டு ஹவுஸ் தெய்வம் காட் தான். அப்படிம்பாங்க. அந்த ஹவுஸ் ஹோல்ட். குலதெய்வ வழிபாடு எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல. குலதெய்வம் தான். ஆமா ஆமா, அப்போ அவங்க நம்ம குடும்பத்தை மேல உயர்த்தி கொண்டு வர்றதுக்கு என்ன ஆமா பாடுபடுறா. அந்த தாத்தாவை சாகிற நாள் வந்து அந்த தாத்தாவை சாக விட மாட்டாங்க. சாக விடல ஏன்னா அந்த வீட்டு தெய்வம் வந்து அவங்களை காப்பாத்திக்கிட்டே காப்பாத்திட்டே இருக்கும். இருக்கு. அப்போ நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப எவ்வளவு பெரிய விஷயம். முக்கியத்துவமான ஒரு ஏன்னா இது இல்ல. அதுதான் ரொம்ப அவங்கள நமக்குன்னு விதிச்சிருக்கிற ஒரு கடவுள் நம்ம கூட இருக்கும்போது ஆமா அதை வேண்டி அதுக்கு அவங்க கிட்ட என்னென்ன வேணுமோ நம்ம ஹெல்ப் பண்ண சொன்னா பண்ணிட்டு பண்ணுவாங்க. போறாங்க. ஏன்னா நான் சோதனை படிக்கும் பொழுது எங்க ஐயா என்ன சொல்லுவார்னா, ஒரு வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர்னுடைய உயிரை வந்து யமதூதர்கள் எடுப்ப நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கங்க, யமதூதர்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனா இந்த உடல் விட்டு இந்த உயிர் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா அந்த குலத்தை காக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அனுமதி இல்லாம அதை எடுக்க முடியாதாம். நாட் தட் அந்த டைம் வந்ததுன்னா அவங்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு கிடையாது. ஆனா அந்த குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாம நீங்க யாரா இருந்தாலும் அந்த அந்த குலதெய்வம் யாருக்கிட்ட வேணாலும் சண்டை போய் நிக்குமாமா. நீ நீ என்ன பெருந்தெய்வமா இருந்தானா யாரா இருந்தா என்ன, ம், என் குலத்தவன அந்த அந்த சாமி போய் நிக்குமா. நீ வந்து தவறான ஒரு இதுல வந்து உயிரை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வம் நிக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வழக்கத்துல உண்டு. இன்னைக்கு யாரும் அதை பின்பற்றுறது கிடையாது. கண்டிப்பா. அந்த அளவுக்கு வந்து அந்த குலதெய்வத்திற்கு வந்து பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் வந்து அது நம்மளுடைய மூதாதையர்கள் இல்லையா, இல்லை ஏதாவது ஒரு பெருந்தெய்வத்தை வந்து என்ன அளவுக்கு நீ வந்து கீழே இறங்கி வந்து நீ என்னை காக்க வேண்டும்னு சொல்லி கேட்டிருப்போம். இப்போ எங்கள் குலதெய்வம் எல்லாம் பொன்காளி அம்மன் தான். ம், 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 காளிங்கிறது பெரிய சக்தி ரூபம் அது. ம். இப்போ எங்களுடைய மூதாதையர்கள் யாரோ ஒருத்தங்களை நாங்கள் காளி தெய்வமாக வழிபட்டிருக்கலாமா, இருக்கலாம், தெரியலை. இல்லை நிஜமாலுமே சக்தி தேவியை வந்து காளி உருக்கொண்டு நீ எங்களுக்காக இன்னும் கீழே, ஏன்னா பெருந்தெய்வம் வந்து கீழே வரைக்கும் வரணும். ஏன்னா அது மூலாதார தெய்வங்களாக சொல்லுவாங்க குலதெய்வங்களை. கேட்டா கேட்டா கிடைக்கும், உடனே உடனே கிடைக்கும், ம். வேகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அவங்களோட எனர்ஜியை டோன் டவுன் பண்ணணும் பூரா. அப்போ அந்த மாதிரி யாராவது பெரிய ஆளுக இருந்திருக்கலாம், தெய்வத்துக்கிட்ட வேண்டி அந்த சக்தியை கீழே இறக்கிறதுக்கு உண்டான சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருக்கலாம். பின்ன இதை வழிபடுங்கப்பான்னு சொல்லி இது பண்ணியிருக்கலாம்.
அப்ப என்னமோ ஒண்ணு, மூதாதையரோ இல்ல பெரிய தெய்வத்தினுடைய சக்தி இறக்கி கொண்டு வந்த ஏதோ ஒண்ணு, அந்த இடத்துல ஒரு சக்தி உண்டாயிடுச்சு. உண்டான சக்தி எனக்கு தாயாகவும், தகப்பனாகவும் இருந்து என்னை வழி நடத்தக்கூடியதில்ல. ஏன்னா, நான் காக்கிற குலத்துக்குள்ள ஒரு ஆன்மாவ அனுமதிக்கிறேன்னே முதல்ல அவங்க சொல்லணுமே. இன்னைக்கு நான் ஒரு குலத்துல பொறந்திருக்கேன்னா, அதுக்கு அந்த தெய்வம் அனுமதி குடுக்கணும் முதல்ல. என்னுடைய உடல்ல இருந்து என்னுடைய உயிர் பிரியணும்னா, அதுக்கு முதல்ல அந்த தெய்வம் அனுமதி குடுக்கணும். ம். இது 2மே அது. அப்ப இதுக்கு நான் முதல்ல நன்றி கடனா இருக்கிறதுக்காவது நான் அந்த சாமிய போய் பார்க்கணுமா இல்லையா? அப்போ அதுல நம்ம ஆளுகளுக்கு ஒரு சோம்பேறித்தனம். நாங்க அந்த மூல கோயில் ரொம்ப தூரங்க. மண் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வழி வர்றேங்க. என்னடா இது? அதான். உனக்கு சோத்துக்கு வேணும்னா 10, 50 கிலோமீட்டர்னாலும் வேலைக்கு போயிட்டு வர்றது உனக்கு தொந்தரவா தெரியல. ம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தான் நாள் போய் ஒரு பார்த்துட்டு 100, வரது 200 கிலோமீட்டர் தள்ளி போறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கு. இல்ல? மனுஷன் அந்த அளவுக்கு அந்த ஆயிட்டான் அளவுக்கு உண்மையாலுமே. தான் இருக்கு பாருங்க. ஆனா நமக்காக இருக்கிறது ஒரு தெய்வம் இல்லையா? ஆமா. அது குலத்த ரொம்ப அழகா காப்பாத்துறதுக்கு. காமிச்சிருப்பாங்க. அந்த வீட்டு ம். தெய்வத்தினுடைய பலம் எந்த அளவுக்கு என்ன இருக்கும். எவ்வளவு போராடுறாங்க பாருங்க. ஆமா, ஆமா. அந்த வீட்ல தாத்தாவும் அந்த குழந்தையும் குழந்தைக்காக நல்லா சொல்லி. இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணி வச்ச விஷயம். இன்வெஸ்ட் ஆமா. பண்ணி வச்சதுக்கு லாஸ்ட் அது நல்லா அது நல்லபடியா முடிச்சிருப்பாங்க. வந்து ரொம்ப நல்லா அதுல இருக்கும். கடைசி பாத்தீங்களா, ம். இவங்களும் அந்த தாத்தாவை கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஆமா அதுக்காக ஒரு தண்டனை இவங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்களா? ஆமா இது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மறுபிறப்பு இல்லாம திருப்பியும் கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும். ஐயோ கஷ்டம் பாவம். கூட்டிட்டு போகல. ஆமா. ஆனா என்ன அதுல ரொம்ப அழகா தெளிவா அவங்க சொல்றது என்னன்னா, தவறு செஞ்சேன்னா மன்னிப்பு கேட்டுரு. அந்த படத்துல உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயங்க. அது ஒரு ஒரு ம். விஷயம் தான் சொல்றாங்க. ஆனா அது ரொம்ப பெரிய வேலிட் பாயிண்ட் கரெக்ட். அது. இருக்கும்போதே மன்னிப்பு கேட்டுரு. கேட்டுரு. ஏன்னா அந்த ஈகோ விடாது. ம். அந்த ஆணவம்ங்கிறது வந்து விடவே விடாது. கேட்டுட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிறது. அதாவது நம்ம சூப்பர் சோல்ங்க அது. ஆமா. ரொம்ப அப்படியே ஃப்ரீயான ஃப்ரீ ஒரு ஆயிரும். ஏன்னா அது ஒரு 2 சோல். இடத்துல அந்த முக மாற்றத்த ரொம்ப அழகா அந்த நடிகர்கள் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அந்த நல்லா ஆமா. அந்த மிலிட்டரிக்காரன் முகத்துல ஒரு மாற்றம் ஐயோ! வரும். ஆமா. இந்த அ விடுப்பா 1000 வருஷம் முன்னாடி நடந்ததுக்கு இப்ப ஆ, என்ன ஆ, ஒண்ணு இந்த ஆ. இந்த இந்த இளவரசனுடைய முகத்துல ஆமா. ஒரு மாற்றம் வரும். அது ஆமா சீஃப். சீஃப்னோட இதுல அது அப்படின்னா என்ன அந்த இவ்வளவு நாள் தூக்கி சுமந்த அந்த வலி வேதனைகள் என்னை விட்டு போயிடுச்சு. போயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய அதுதானே தண்டனை. ஆ இப்ப தண்டனைங்கிறதே அதுதான். அதுதான். அவ்வளவு தண்டனை அவன் அவ்வளோ வருஷ கணக்குல அவன் போராடும்போது இந்த செகண்ட் தம்பி தான் அவங்க கேட்டே இருப்பான்ல, இப்ப உன்னுடைய மறுபிறப்புக்காகத்தான் நீ இவ்வளவு தூரம் பாடுபட்டுட்டு இருக்க, என்னுடைய மறுபிறப்புக்காக பேசிட்டு இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான்ல. அப்ப சொல்லுவான், இல்ல 1000 வருஷமா நான் இத மனசுல சுமந்து நான் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி நீ பண்ணக்கூடாது, உனக்கு வந்துடக்கூடாதுன்னு உனக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒவ்வொருத்தரையும் யோசிக்க வைக்கும். கண்டிப்பா இந்த பார்க்குற இல்ல இதை இந்த சேனல் மூலமா கேட்குறவங்களையே யோசிக்க வைக்கும். கண்டிப்பா. மன்னிப்புங்கிறது கேட்டுறணும். ஒரு மனுஷனை நம்ம காயப்படுத்திட்டோம், நம்மளால அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டோம், அதாவது மிக பெருசு சின்னதெல்லாம் விட்டுறலாம். ரொம்ப பெரிய ஏமாற்றம், ஒரு என்ன சொல்றது, நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது, கொலை ரொம்ப பெரிய தவறா எனக்கு இந்த படம் பார்த்ததுல தெரிஞ்சு. கொலை மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமா. அப்புறம் ஹெல்ப் கேட்டு நம்ம செய்யாம விடுறதோ, ஐயோ அது ரொம்ப பெரிய தவறு. அப்படி இப்ப இந்த மாதிரிலாம் நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க. செஞ்சிருந்தா பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டுருங்க தயவு செஞ்சு. இருக்கும்போது அதுல இன்னொன்னு வாழும்போது கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு. அந்த பையனை அந்த 2வது பாட்டுல அந்த பையனை கொலை தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த உடலை அசையும் பொழுதும் இவங்க காப்பாத்திருக்க மாட்டாங்க. அதுதான் அவனுக்கு ஒரு பழிவாங்கக்கூடிய குணமாக ஒரு ஆவியா மாறி இது பண்ணுவான். இப்போ அது ஒரு மாதிரி இது அவனை சமாதானப்படுத்துறதுக்கு இந்த கைடிங் சோல் இது பண்ணுன்னு பாருங்களேன். அதுல என்ன பியூட்டின்னா, மன்னிப்பு கேட்கறது ஒரு வகை அப்படின்னு சொன்னாலுமே இதான் மன்னிப்பு கேட்கிற மனுஷன்னா மன்னிக்கிறவன் பெரிய, அதை பெரிய மனுஷன் விரும்பாண்டி டைலாக் வர்ற மாதிரி தெரிஞ்சவன் கடவுள். ஆமா எல்லாம் அந்த மாதிரி அந்த நரக வாயில்ல நின்றுட்டு இருக்கும் பொழுது அவங்கள மன்னிப்பு கேட்கணும்னா, ஆமா நான் இப்படி பண்ணிட்டேன்னு அந்த அவங்களுடைய ஜெனரல் அந்த மேஜர் சொல்லும் பொழுது அந்த பையன் பரவாயில்ல அப்படிமா. அந்த மன்னிக்கிற குணம்னு ஒண்ணு இருக்கு, அது வரவே வராது. ஏன்னா அந்த இப்படி பண்ணிட்டாடா உன்னால எனக்கு ஆயுசு போச்சு. ஆக்சுவலா அவன் அப்படிதான் கேட்டிருக்கக்கூடிய ஒரு இது. ஆனா அவன் உண்மையிலே கிரேட். என்னன்னா நான் சாகலைங்கிறது உனக்கு தெரியாம தானே விட்ட, பரவாயில்ல விட்டுரு, நீ உனக்கு தெரியும்னு சொல்லிடாத, தெரியும்னு மட்டும் சொல்லிடாத அப்படிமா.
எவ்வளோ பெரிய ஒரு ஆமா. நல்ல ஏன்னா, ஆத்மா அதுல பாருங்க. இன்னொரு ஒரு கேட்ச் என்னன்னா, இப்ப எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாருமே சொல்லலாம். என்னன்னா, நானும் மன்னிச்சுருவேங்க அப்படின்னு ம். சொல்லலாம். ஆனா, அதுல ஒரு கேட்ச் இருக்கு. அவங்க ம். அம்மா இங்க தனியா இருப்பாங்க. வயசான அம்மா. ம். அண்ணனும் இறந்துட்டான். அண்ணனும் இறந்தாச்சு. இப்போ அவனுக்கு வெறும் ஒரு 15 நாள் தான் அந்த மேண்டட்டோரியா ஆர்மில ஆமா. வேலை செய்றது. 15 நாள் முடிச்சா அவங்க அம்மா கூட போய் அவன் வந்து இருக்கலாம். ம். அவங்க அம்மாக்கு பேச்சு வராது, ஊமை. ஆமா. அப்ப அம்மாவ நான் தான் காப்பாத்தணுங்கிற ஒரு சூழல்ல, "நீ என்னைய காப்பாத்தியிருக்கலாம். ஆனா நீ என்னைய கொன்னுட்ட பாத்தியா?" அப்படிங்கிற அது கோவமோ, கோவம் பழி இருக்கும்ல. வாங்குறது எதுவுமே இல்ல. அது இல்லாம அவன் மன்னிச்சான் அவன் பாத்தீங்கல்ல. உடனே மன்னிச்சான். அல்ல இப்படி சொல்லி நீ இப்படி உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்றான். கரெக்ட். என்ன தெரிஞ்சுதான் நீ விட்டியா? உண்மையா உனக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சா? அப்படிங்கிற மாரி அவன பாவம் பார்த்துட்டு பாவம் நிக்கிறான். பார்த்து. எவ்ளோ பெரிய விஷயம். எவ்ளோ கண்டிப்பா. பெரிய குணம். ம். அது ரொம்ப இதனால தான் பார்த்தோம். ஏன்னா இவங்களுக்கு முதல்லயே அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ்க்கு தெரியாது. இவனை ஏன் புண்ணிய ஆன்மான்னு சொன்னாங்கன்னு சொல்லி. அதுதான். இந்த மாதிரி இருக்கனால தான் அந்த புண்ணிய ஆத்மாங்க. ஆமா. ஏன்னா அந்த படம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு இது. ஏன்னா இவங்க ஆ. அண்ணனும் புண்ணிய ஆத்மாவா தான் ஆமா, சொல்லுவாங்க. ஆமா. இவனும் புண்ணிய ஆத்மாவா தான் சொல்லுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி போற இன்னொருத்தனும் புண்ணிய ஆத்மாவை அத சாக விடுறவன். ஆமா. ஆனா பாவம் அவனு ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தா அவன் செத்து போயிடுவான். அவன் செத்துருவான். அவனால முடியல. ஏன்னா கை அசையறத பார்த்துட்டும் காப்பாத்த முடியலங்கிற அந்த கில்ட்டி ஆமா. அவன் சாகவே அடிச்சிருச்சு. ஆமா. அதுதான் உண்மை. பட் அவன் வந்து எப்ப பார்த்தாலும் மன்னிப்பு கேட்டே இருக்கான் பாருங்க பாவம். அதனாலதான் உண்மையிலேயே நல்ல ஒரு படம். உண்மையாலுமே அந்த படம் நான் எதேர்ச்சியா அந்த படத்தை வந்து இதுல விஷ் லிஸ்ட்ல போட்டுட்டு ரொம்ப நாளா விட்டேன். ஓ. ஏன்னா இன்னையா கொரியன் மூவி நான் இதுவரை கொரியன் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு ம். சரி எதையாவது ஒன்று தட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜிஸ்ட் படிச்சு பார்க்கும் பொழுது இந்த வேறு உலகம் கடவுள் அது இதுனாங்கன்னா நமக்கு இந்த கடவுள் ஆன்மானா தான் கொஞ்சம் விருப்பம் அதிகமா. சரின்னு உட்காந்து 2.5 மணி நேரமாண்டு உட்கார்ந்தேன். ஏய் என்னடா படம் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. டைம் போதே தெரியும். ஏன்னா அப்படியே விறுவிறுன்னு போகுது. அது நம்மளுடைய கொஷின்ஸே போயிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்கா. அதனால நம்மளுக்கு போர் அடிக்காது. ஆமா ஆமா ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான். அது போ அண்ணா ஒருத்தர் இறந்து போறாரு. அவரு மன்னிப்பு கேட்கணும். அவரை அந்த மாதிரியே கொண்டு போய் எதுக்குடா இவ்வளோ தண்டனை கொண்டு போறாங்கன்னு பார்த்தா கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாத்தீங்களா அவங்க அண்ணனுக்கே. அந்த மண்ணு இதுல பாலைவனத்துல இருக்கும் பொழுது இருந்ததா? இல்ல அண்ணா வந்து அவனுக்கு வந்து ஆக்சுவலா வந்து இந்த மரணம் சம்பந்தப்பட்ட ஒரு தண்டனைக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு சோலே கிடையாது. கிடையாது. ஆனா கொலை செஞ்ச அந்த அதுக்கு பேர் மறந்து போயிட்டேன். கொலை செஞ்ச அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. கரெக்ட் கூட்டிட்டு கரெக்ட் போயிட்டாங்க. கரெக்ட். டெவிலா என்ன ஆகும்னா எதுக்கு இங்க என்னமோ ஒண்ணு ஆமா ஒரு அந்த சூப்பரான ஃபிடிலிட்டி பேரு. என்னமோ ஒரு வார்த்தை ரொம்ப என்னமோ நல்ல வரும். ஒரு ஆமா அப்போ நீ யாரடா கொன்ன? நீ இது கொன்னாதான் இந்த இடத்துக்கு வரணும். நீ யாரை கொன்னன்னு அவனுக்கே தெரியாது. தெரியாது. யாருக்குமே தெரியாது. அத கண்டுபிடிப்பாங்க பாருங்க இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் நான் போய். கூட ஒரு சில நேரத்துல அந்த யமனை பத்தி என்ன இவ்வளவு டப்பான ஆளா இருக்கு அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு ம். ஆனா அந்த அதாங்க சீன் தர்மராஜா. கடக்க தான் வந்து தெரியுது. ம். ஓ நீ இவ்வளவு பெரிய ஆளா நீ எவ்வளவு ஃபியூச்சரா அட்டகாசம். யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? கண்டிப்பா. அதாவது அத அது அவங்க அம்மா வந்து அந்த 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 பையன் 15 வயசுல அவங்க அம்மா இது பண்ணும் பொழுது சாக இருக்கிற அம்மா அன்கான்ஷியஸா இருக்கிறாங்க. அதனால வந்து நான் தலகாணி வச்சு நான் வந்து அவங்கள கொன்னரலாம்னு நினைச்சேன் போனேன்னு அது அப்ப வந்து அதுக்கு தான் இவனுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு கூட்டிட்டு வந்திருக்க போவாங்க. சொல்றாங்க. ம். ஆனா அத வந்து இவன் டிஃபெண்ட் பண்ணுவான் இல்லைங்களா? பண்ணுவான் பாருங்க. என்ன எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துக்கு போய் எதுக்கு நீ வந்து அம்மா வந்து உன்னை நீ பண்ணுனதை கேட்கல, கான்ஷியஸா இல்லை நீ நினைச்சிட்டு இருக்க, அவங்களுக்கு தெரியும். தெரியும். ம். அந்த அந்த இடத்துல அப்படியே நொறுங்கி இருந்து ஓய். யாரா இருந்தாலுமே அந்த சீன் சரியான சீன். அந்த அம்மா கண்ணை பயங்கரம். முழிச்சிட்டு தான் இருப்பாங்க. அது ஐயோ, சரியான சீன். கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சே அதான் அந்த யம தர்ம அந்த ஆமா. சொல்றது என்னோட பசங்க நல்லா இருக்கணும்னா நான் சாகணும் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு அவங்க அமைதியா படுத்திருந்திருக்காங்க. அதை தெரியாம நீ வந்து கொல்ல போயிருக்கிற நீ அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த அந்த கில்ட்டில தான் அவன் ஓடி போயிருப்பான். ஆமா. அவன் ஓடிய போய் ஆனா அந்த நரகம் போற வரைக்குமே அவனுக்கு தெரியாது தெரியுங்களா? தெரியாது. ஆனா எந்த கில்ட்டில சும்மா கொல்ல போனமேங்கிற கில்ட்டில தான் ஓடி இருப்பான். அவனுக்கு கொல்ல போயிட்டமே நம்ம அம்மாவை
அப்படிங்கிற அவன் தம்பி வந்து நிறுத்திடுறான் இல்லையா ஆமா. வேண்டான்னு சொல்லி, அவன அந்த போட்டு அடிச்சு அந்த போடுவான். கில்ட்டிலேயே அவன் வந்து இருந்திருக்கான். ம். ஆனா நிஜத்துல அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அவன் அம்மாக்கு தெரியுங்கிற ஆமா. விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவன் செத்தே அ போயிருப்பான். அது எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இல்ல அது. அது அவன் ஒரு பெரிய காதற ட்விஸ்ட். விட்டுருவானுங்க அந்த அவன் இடத்துல. அந்த ட்ரீம்ல பேசலாம் அப்படிங்கும்போது, அந்த ட்ரீம்ல அவன் தம்பி பேசிட்டு தம்பி இருக்கும்போது தான் இவன் பார்க்குறான் அந்த ட்ரீம. ம். அந்த ட்ரீம்ல இருக்கிற அந்த மணல் பொம்மையில இருந்து அவங்க அம்மா கண்ணுல இருந்து தண்ணி தண்ணி வரும். வர்றது அந்த எல்லாமே தண்ணி அப்படியே. வரும்போது தான் இவனுக்கு ஆமா, ஆமா. அத ஃபீல் உண்மையிலே சரியான சரியானது. படம். ரொம்ப சரியானது. அட்டகாசமா இருந்துச்சு. சின்ன 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 ஆனா எனக்கு விஷயம் அது கூட. ரொம்ப இது என்னன்னா, அந்த சீன் முடிச்சு இவங்க அந்த வாதாடின உடனேயே இந்த கார்டியன் ஏஞ்சல் வந்து இவனுக்காக அந்த வக்காலத்து வாங்கி இது பண்ணும்பொழுது, எனக்கு அதுல எனக்கு அந்த சீனும், அந்த டயலாக்ஸும் எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் அந்த வாதாடி முடிச்ச உடனேயே, இவன் மேல இவன் செஞ்சது தப்பு தான். ஆனா, இவனோட இடத்துல இருந்து பாருங்க. இதுக்கப்புறம் அவன் எவ்வளவு மெனக்கெட்டான்னு பாருங்க. ஆமா. அவன் சாகற வரைக்கும் அவன் தூங்குனது கூட கிடையாது. தூங்குனது கூட ஸோ கிடையாது. அந்த ஒரு குற்ற உணர்விலேயே அவன் வந்து இன்னும் முன்னேறதற்கு அம்மாக்காக வந்து இது பண்ணான்னு ஒரு மாரி ஆமா, டிஃபெண்ட் விட்டுட்டு பண்ணுவாங்க. ஓடி போயிட்டாங்கறதுக்காக இன்னொரு தண்டனைக்குள்ள போயிடுறான் ஆமா, பாவம். ஆமா. அதுக்கப்புறம் தானே இத இத சொல்றாங்க. சொல்றாங்க. அவன் எதுக்கு போனான்? என்ன பண்ணுனான்? அப்படின்னு அத சொல்லிட்டு. சொல்லி டிஃபெண்ட் பண்ணும்பொழுது, இப்போ இவங்களுக்கு இந்த ரியலைசேஷன குடுக்கணுங்கிறது தான் அந்தந்த நரகத்துல இருக்கக்கூடிய அரசர்களுடைய கடமையே. ஆ, ஆ, ஆ. அப்படின்னா, ஒரு ஆன்மாவா எனக்கு வந்து என்னுடைய செயல்பாடுகள் ஏன் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து இன்னும் முழுமுண்டமாவே தான் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு விட கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய கார்டியன் ஏஞ்சல்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் அதிகமா தெரியுது. இவங்கள காட்டிலும் அந்த நரகத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அத அவங்களுக்கு விட எல்லாமே தெரியும். மேட்டர் அவங்களுக்கு தெரியுங்கிறது கிடையாது. அவங்கள ரியலைஸ் ரியலைஸ் பண்ண வைக்கிறது தான் அவன் அவங்களுடைய வாயில மேட்டர். இருந்து அவன் சொல்ல ஆ. வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா அவங்க அத மெனக்கெடுறாங்க. காட்டாமயே வந்து அவங்க அப்படியே காட்டுறதே இல்ல. ஆமா. இத வந்து நம்மளுடைய நூட்கள் எவ்வளவு நுணுக்கமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்மள விட உயர்நிலை ஆன்மாக்கள் நேரடியாக வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு வந்து இங்க பாரு இத பண்ணு, இத பண்ணாதேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் ரீசென்ட்டா ஒரு கம்யூனிகேட்டிங் வித் யுவர் ஸ்பிரிட் கைடா அப்படிதான் நினைக்கிறேன். சில்வியா ப்ரவுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நூல்ல. அவங்க வந்து முதல் திருமணம் செய்றாங்க. அந்த முதல் திருமணம் அவங்க செய்யக்கூடாது. அதனால அவர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போறதில்ல. இப்ப இவங்க பிறக்கும் பொழுதே அவங்க ஒரு சைக்கிக். அதாவது நம்ம உயர்நிலை அந்த ஆன்மாக்கள் கூட அவங்கனால பேச முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இயற்கையான தன்மையோட தான் அவங்க பிறக்குறாங்க. அப்ப பிறக்கும் பொழுது அந்த இவங்களுடைய ஸ்பிரிட் கைடு வந்து நேரடியா சொல்லல. இங்க பாரு கல்யாணம் பண்ணாதான் உனக்கு உண்டான ஆம்பளை கிடையாது. இது பிச்சுட்டு போயிரும். அதனால இப்படி சொல்லல. அவங்க எப்படி கேட்கறாங்கன்னா, இது உனக்கு சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறியா செல்வியா? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. ஆனா அந்த இளமையினுடைய வேகமோ அந்த ஆசை வந்து என்ன பண்ணும்னா 100% இவன் தான் எனக்கு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு ஆடவன்னு. அவங்க ஒண்ணும் சொல்லல விட்டாங்க. அப்போ இப்படித்தான் ஆன்மாக்கள் நம்ம கூட என்னைக்குமே பேசுவாங்க. நேரடியா சொன்னோம்னு சொல்ல வச்சுக்கோங்களேன், நம்ம இங்க முடியாது. அர்த்தமே இல்லையே நம்ம வாழ்ற வாழ்க்கைய. நம்மளா புரியறதுக்கான ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு தான் அவங்க இதுதான் ஏற்படுத்திருவாங்க. கொடுக்க ஆனா முடியும்ட்டு தான். ஒரு சில நேரங்கள்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சில நேரங்கள்ல இதே ஸ்பிரிட் கைடு அப்பட்டமா நேரடியாவே விஷயங்கள சொல்லுவாங்க. ம். ஏன்னா, இப்ப அந்த ஃப்ளைட் இருக்கிற இது பார்த்தோம் இல்லையா? அதே போல இதுல ஒரு நிகழ்வ வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஒரு அம்மா கனவுல போயிட்டு அவங்களுடைய ஸ்பிரிட் கைடு, "பாரு நாளைக்கு உன் பையன நீ பள்ளிக்கூடம் அனுப்பவே கூடாது." ஓ. இப்படியே சொல்லிட்டாங்க. நாளைக்கு உன் பையன பள்ளிக்கூடம் அனுப்பவே கூடாது. கனவுல சொல்லிட்டாங்க. ம். விருட்டுன்னு எந்திரிச்சு பார்த்தா, டக்குன்னு பார்க்கும்பொழுது, "இது என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே! பையன எப்படி பள்ளிக்கூடம் அனுப்பாம இருக்கிறது?" ம். அப்படின்னு இவங்களுக்கு. சரி, இது ரொம்ப நிதர்சனமா என் முன்னாடி ஒருத்தன் வந்து இவங்க ஒரு பார்ட்டியில இருக்காங்க. ம். இந்த பார்ட்டியில கனவு இப்படிதான் வருது. இவங்க ஒரு பார்ட்டியில இருக்காங்க. இந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய உடுப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெரிய அங்கி போட்ட மாதிரி ஒரு சின்ன ஒருத்தர். வயசுல குள்ளமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி ஒருத்தவங்க வந்து இவங்கள கைய புடிச்சு இப்படி இழுத்துட்டு போயிட்டு, "நாளைக்கு உன் பையன வந்து நீ பள்ளிக்கூடம் அனுப்பக்கூடாது." அப்படி சொல்லி. அப்படின்னு சொன்னோனே டக்குன்னு விரிச்சிடுறாங்க. இவ்வளவுதாங்க நடந்தது. ம். ரொம்ப விவிடான நடந்தது. அப்படியே நேர்படையா நடந்தது. ம். அரை மனசோட இவங்க வந்து சரி பையன வந்து பள்ளிக்கூடம் அன்னைக்கு அனுப்பாம வீட்ல வச்சிடுறாங்க. ம். பள்ளிக்கூடம் போயிட்டு அந்த ஒரு எடுத்துக்காட்டு கொஞ்ச நேரத்துல அந்த பஸ்ல போகக்கூடிய அந்த ஒரு கொஞ்ச நேரத்துல திடீர்னு இந்த பையனோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்களாமா. இப்போ இந்த போன பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ம். ஒரு சில குழந்தைகள் இறந்துட்டாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்பதான் அவங்க நினைச்சாங்களாம், இவ்வளவு பெரிய ஒரு காரியத்துல இருந்து தடுக்கிறதுக்காக தான் நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணுனீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பா. இதே போல
அந்த ட்வின் டவர் கிராஷ் நடந்தது இல்லையா? ம், ம், ம். அந்த ட்வின் டவர் கிராஷ்ல நடந்த நிறைய பேர்த்த வந்து அந்த உயிர் பிழைச்ச நிறைய பேர்த்த வந்து இவங்க இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் இந்த சைக்கிக் முறையில வந்து கேட்கும்பொழுது அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நீ வேலைக்கு போகாத அப்படின்னு எனக்கு முன்னாடி கனவுல யாரோ சொன்னாங்க. இல்ல லேட்டா போ அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இதை நாங்க கேட்டு வந்தோம். வந்து பார்த்தா இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருந்தது. அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஏங்க மித்தவங்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல, ம். மற்ற பேர்த்த எல்லாத்தையும் காப்பாத்திருக்கலாம்ல. அவனுக்கு அது போற நாள், அதுதான். இவனுக்கு அந்த நாள் இல்ல. அந்த போற நாள் இல்லைங்கிறதுனால இவங்களுக்கு வந்து அது சொல்லப்பட்டது. ஆனா இவன் கேட்டதுனால தான் உயிரோடு இருக்கான். கண்டிப்பா. கேட்காம இந்த உலகத்துல நமக்கு சுதந்திரம்னு இருக்கு, ஃப்ரீவில் இருக்கு. ம். இவன் கேட்காம இருந்திருந்தானா போய் அதுக்கு மீறி அவன் சாகிறதுங்கிறது இவனுடைய இது. அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா போகாத, உன்னுடைய நாள் இன்னும் வரல, உனக்கு இன்னும் நாள் இங்க இருக்கு, போகாதேங்கிறத அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஒரு சில நேரங்கள்ல அழுத்தம் திருத்தமா அப்பட்டமா சொல்லுவாங்க. ம். அப்படியும் நிகழ்வுகள் நடக்கும். எல்லா நேரத்துலையும் அப்படியே இந்த குதிரைக்கு இந்த கண் இது போட்ட மாதிரி சுத்த மாட்டாங்க அவங்க. ஸோ 2 இதையும் நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்துல இருந்து சொல்றேன். ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அந்த உள்ளார்ந்து ஒரு 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 பேச்சை நம்மளால கேட்க முடியும். ம். இது இப்போ தேவையா, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. கண்டிப்பா. இது நான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, இது நிறைய பேர்த்துக்கு நடக்கும். ம். நம்ம அதுக்கு செவி சாய்க்கிறது இல்லைங்கிறது அங்க ஆமா. முக்கியமான எது விஷயம். வேண்டாம் அப்படின்னு சொல்லுதோ அந்த விஷயத்துக்கு விட்டுருவோம். கேட்க ஆமா, மாட்டோம். அது வேண்டான்னு சொல்லவே சொல்லாது. அந்த உள்ள கேட்கக்கூடிய அந்த ஒரு செய்தி வந்து வேண்டான்னு சொல்லாது, வேணும்னு சொல்லாது, வேண்டான்னு ஆமா, சொல்லாது, அது ஒரு மாதிரி தான். ஆனா ஆப்ஷன் தான் கொடுக்கும். ஆனா நம்ம என்னமோ பண்ணோம். அது அப்ப இருக்கும். வந்து அதை தான் கேட்கணும். அதுதான் கரெக்ட். ஆனா நம்ம அதை பண்ண அதை மாட்டோம் பண்ண நிறைய மாட்டோம். நேரத்துல. அதை விட்டுருவோம். பொறுமையாரு, உனக்கு இதை விட பெருசா ஒண்ணு இருக்கு, இப்ப நீ இதுக்கு போயிட்ட அப்படின்னு சொன்னா அப்ப பெயின் இருக்கும். அப்ப பெயின் இருக்கிறது தான் அது வந்து நம்மளுக்கு நம்ம ஏதோ சொல்றது. பெருசா நினைச்சுக்கிறோம். ஆனா இதை விட பெட்டரா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னா நம்ம அதை கேட்கணும். உண்மையாலுமே கேட்கணும். ஆனா கேட்க கேட்க மாட்டோம். மாட்டேங்கிறோம். கேட்க மாட்டேங்கிறோம். கேட்க மாட்டோம். நம்மளுக்கு ஏன்னா அந்த டைம்ல அது பெயினா இருக்கும். அந்த பெயின் எதுக்கு அந்த பெயினான விஷயத்த போய் இப்ப பண்ணணும், விட்டுட்டு ஏதோ ஜாலியா நல்லா தானே இருக்கு அப்படின்னு அந்த பக்கமே போயிடுறோம். கரெக்ட். இந்த இதுலயே போயிடுறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஏங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுதோ அதுதான் கரெக்ட். கரெக்ட். நம்மனால அது முடியறது இல்லையே. ம். போய் பட்டு உங்க ஸ்டைல சொன்னா ஆமா. வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தாதான் அதுக்கப்புறம் அன்னைக்கே புத்தி சொல்லுச்சு, பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்து நம்மளுடைய புத்தி சொல்றதில்ல, நம்மை காக்கக்கூடிய ஆன்மாக்கள் நிறைய பேர் இங்க உண்டு. அவர்கள் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த இதுதான் அது எல்லாமே. இந்த சின்ன குழந்தை வந்து திடீர்னு சிரிக்கும், விளையாண்டுகிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு எங்கேயோ அது பாட்டுக்கு ஏதோ பார்த்து விளையாண்டுகிட்டு இருக்கும். முக்கால்வாசி நேரம் நம்மளுடைய அந்த ஆன்ம குருமார்கள் தான் கீழே வருவாங்க. முக்கால்வாசி கூட இல்லை, 100% அவர்கள் தான் கீழே வருவதாக சொல்லப்படுது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் அது எப்படி சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்க வந்து தேவர்கள் விளையாட வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க அந்த சொல் வழக்கு இன்னைக்கு யாரும் சொல்றதில்ல. பெரியவர்கள்ட்ட வந்து அந்த பழகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க சொல்றது உண்டு. யார் அந்த இது என்னன்னா, அந்த குழந்தைய தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடனே கொஞ்சரேன்னு போய் தூக்கவே பண்ணவே கூடாது. அதை அந்த குழந்தைய எட்ட நின்று தான் பார்க்கணும். அது அதன் பாட்டில் விட்டுறணும். அது யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கும், சிரிச்சிட்டு இருக்கும், விளையாண்டுகிட்டு இருக்கும். நம்ம எட்ட நின்று பார்த்துக்கணும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அது தேவர்கள் கூட பேசிட்டு இருக்கு, தொந்தரவு பண்ணாதேம்பாங்க. உன் கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக அங்க எதுவுமே இல்லைங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறது முதல்ல நம்ம இன்னைக்கு அது என்னமோ மக்கள் வந்து முழுமட்டியா மாறிட்டாங்க கம்ப்ளீட்டா. அதெல்லாம் கிடையாது, பார்த்தா தான் கேட்டா தான். பார்த்தா அதை நீ ஹேண்டில் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு கேட்டாதானே இப்ப பேசிட்டு இருக்கு. அந்த சத்தங்கிறது போகுது வருது, எல்லா பக்கம் இருக்குது. ஒரே டிவி தான், டிவிக்குள்ள எத்தனை சேனல்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே அதுக்குள்ளதானே. சிம்பிளா சொல்லலாம், ரேடியோ வேவ்ஸ் கண்ணுக்கு தெரியுதா, இருக்குல்லனா எல்லாமே இருக்குல்ல. அதனால அது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதே போல இந்த பேசாம இப்படி உட்காந்துட்டே இருப்பாங்க, ஆணுக்கோ பெண்ணுக்கோ. இது ஆணுக்கு ஈஸியா நடந்துரும், ஏன்னா அவனுடைய மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி. அதனாலதான் டக்குன்னு போய் ஒருத்தரை எழுப்பக்கூடாது, வேகமா அந்த இடத்துல வேகமா பேசக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி. ஆனா என்ன பொண்ணுன்னா அந்த அப்படி அவங்க அப்படியே அமைதியா இருக்காங்கன்னா விருட்டுன்னு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய கான்சியஸ் வந்து இந்த பிசிக்கல் பிளேன்ல இருந்து ஒரு ஹையர் பிளேனுக்கு போயிருக்கும். எங்காவது நடுவுல சிக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதுக்கப்புறம் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவான்.
அவங்கள வந்து பொறுமையா வந்து இது நார்மலாவே பண்ணணும். ஹெட்டேக் வந்துருதுல நம்மளுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. தலைவலியோட போச்சுன்னா போனது. பரவால்ல. எங்காவது புத்தி பேதலிச்சு போச்சுன்னா என்ன பண்றதுங்க? ரொம்ப கஷ்டம். அதுதான் நெறைய பேரு அந்த ஸ்டேட்ல போய் மாட்டிட்டு மேலயும் போக முடியாம, கீழயும் வர முடியாம இருக்கிறது தான் இந்த பைத்தியமூட்ட ஆமா. ஸ்டேஜ்ல சித்தப்பர் மக்கள் அத சுத்திட்டு எழுதுறாங்களே. இருக்காங்க. நீ வந்து வாசி யோகம் பண்றேன்னு சொல்ற. ம். உன்னுடைய வாசி மேல எழுப்புற. எழுப்பிட்டு உயர்த்துனத தாழ்த்த தெரியல. அது என்ன ஆயிடுச்சு? மண்டை போய் ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சு. ம். இப்ப நீ வந்து உனக்கு ஹையர் கான்ஷியஸ் இருக்கு. ஆனா, அத கீழ இறக்க தெரியல அப்படிங்கிறதுனால, இங்க சகஜ வாழ்க்கையில உன்னால இருக்க முடியறதில்ல. இப்போ முழுசும் மேலயும் போக முடியாம, முழுசும் கீழயும் வர முடியாம நீ பைத்தியம் ஆயிட்ட. அவங்க எழுதுறாங்க. நீ ஊருக்குள்ள வந்து பிச்சைக்காரனாவும், பைத்தியக்காரனாவும் சுத்திட்டு இருக்கவன் பூரா இப்படிதான். நீ இவன தான் ஞானின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க. அவன் ஞானி இல்ல. அவன் பைத்தியக்காரன் தான் உண்மையில. அவனுக்கு எங்கேயும் தாண்ட தெரியாம அவன் அப்படி ஆயிட்டான். நீ அவன அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை ஞானியர்கள்னு மக்கள் ஏமாறுகிறார்கள்னே எழுதியிருக்கிறாங்க சித்தப்பெரும் மக்கள். ஆமா. நீங்க ஸோ அதனால அந்த மாதிரி அப்புறம் தூங்குறவனை வந்து விருட்டுன்னு எழுப்புறது. அது நமக்கு ஏதோ விளையாட்டு போல தெரியுது. வெரி ராங். மிகப்பெரிய தப்பு அது. இந்த ரெம் ஸ்லீப்லலாம் இருக்கிறவன்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். பண்ணவே கூடாது உண்மையாலுமே. கண்டிப்பா பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு தான். ம். ரொம்ப அநியாயமா இருக்கும். பரவால்ல. ஸோ அந்த படம் இன்னும் 3வது பார்ட் 4வது பார்ட் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 பார்ட்டுக்கே இப்படி ஆயிடுச்சு. ஆமா. அதாவது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு அது வேற மாதிரி இல்லையா? அவனுடைய ஒரே லைஃப்லயே போயிட்டு இருக்கு. ஆமா. அந்த பர்சன் ஃபயர் ஃபைட்டரா ம். அவருடைய ஸ்டோரி அவரை கொண்டு வர்றது, அவரை காப்பாத்துறது அதுலயே போயிடுச்சு இல்லைங்களா? அப்புறம் தான் அந்த இன்னொன்னு அந்த செகண்ட் செகண்ட் பார்ட்லயுமே உங்களுக்கு இப்ப நீங்க தவறு செஞ்சிருந்தாலும் கூட, அந்த ஒரு பழிவாங்கக்கூடிய மனோநிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா வந்து உயர்நிலை ஆன்மா ஆகாதுங்கிறது ஒரு விதியாக அவங்க வச்சிருந்தாலுமே, அவன் வந்து தன்னை மாத்திக்கிறதுக்கு தயாராகிறான்னு சொல்லும் பொழுது, அவனவே கடைசியில கடைசியில உயர்நிலை ஆன்மாவை தானே இது பண்றாங்க இல்லையா? கூடயே இருந்துரு ஒர்க் பண்ணுன்றாங்களா லாஸ்டா முடிக்கும் போது பாத்தீங்களா? நீ ஏன் உனக்கு பிறக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவான் அவன். ஆமா. சரி அப்ப எங்க கூட ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயம்தான். நான் தான் சொல்லலாம்னு இருக்கேன். எது இதுதான் நானும் சொல்லலாம்னு இருக்கேன். எது இனிமே கீழே போறதில்லப்பா, என்னை விட்டுறீங்க தயவு செஞ்சு. அதைத்தான் நீங்களும் சொல்லலான்றீங்க. அங்கேயே போய் அவங்களோடய ஒர்க் பண்ணிடலாம், அங்கே செட்டில் ஆயிடலான்னு நீங்களும் அந்த முடிவு படம் பண்ணி வந்து நமக்கு ஒரு வச்சிருக்கிறீங்க. ரீஅஷூரன்ஸ் காட்டுது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா காட்டுது. அதில் அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு படம் அது. ஆக்சுவலாக நிறைய நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் கண்டிப்பாக உயிருக்கு போராடுற ஒருத்தவங்க அந்த உயிர் போகிற தருவாயில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நம்மளால் முடிஞ்ச ஒரு ஒரு உதவியோ இல்லை அதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நிறைய பேர் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அதை அந்த மாதிரி விட்டுருவாங்க. அது அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன சிற்றுயிர்கள் எல்லாம் அர்த்தம் இல்லாம கொன்னதெல்லாம் என் மண்டையில ஓடிட்டே இருந்தது. ஐயோ இவங்க என்ன எல்லாத்தையும் பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி எனக்கும் ஓடிச்சு. இல்ல இப்ப நீங்க இருந்தப்ப கூட நான் கொசு அடிச்சுட்டு இருந்தேன். ஆமா. இதுக்கெல்லாம் வந்து ஒரு சில நேரங்கள்ல ஏன்னா இங்க நம்ம ஒரு வாழ்க்கையில இருக்கோம். இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க யோசிச்ச மாதிரி அந்த படம் பார்த்தப்ப நானும் யோசிச்சேன். அப்போ யோசிச்சேன். தள்ளி விடும் போது அங்க 2 எறும்பு இருந்தது. ஜஸ்ட் இப்ப தள்ளிட்ட அப்புறம் தான் நான் பார்த்தேன் 2 எறும்பு தள்ளிட்டேன். வழியில தள்ளி தான் விடணும். அப்ப நான் இந்த படம் ஓடுது, மைண்ட்ல ஓடுது. இது கூட கொலை தான். இது மாதிரி எத்தனை கொலை, எத்தனை இது என்னது அப்படின்னு இதுக்கெல்லாம் என்னத்த சொல்ல போறோமோ என்னமோ தெரில அப்படிங்கும்போது அதுக்கு ஆன்சரும் வருது உள்ள இருந்து என்னன்னு. இந்த படத்துலையும் தான் இவனை ஒவ்வொரு இந்த லோகத்துக்கு கூட்டிட்டு போகும்போதெல்லாம் எத்தனை உயிர் வந்துச்சு. எல்லாத்தையும் இவங்க கொண்டுட்டே தான் இருந்தானுங்க. இவனுங்க காப்பாத்துறேன் பேர் வழின்னு சொல்லி கொண்டுட்டே தான் இருந்தாங்க. அதெல்லாம் கணக்குலயே வரலையே. அந்த மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே எனக்கே நானே சொல்லிட்டேன். இப்ப அது வந்து ஆக்சுவலா அது அந்த மாதிரி தான் உண்மைதான். இப்போ இல்ல நான் எப்படி சொல்ல வரேன்னா, சின்ன பையனா இருக்கும்போது இந்த சும்மா ஒரு சிற்றுயிர்களை பார்க்கும்போது நம்ம தான் அதை விட பெரிய ஆளா இருக்கல பாஸ். அதனால அர்த்தமே இல்லாம எனக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு உணர்வுங்கிறனால நான் என்னை தற்காத்துக்கிறதுக்காக ஒரு காரியம் பண்றேங்கிறது ஒரு பரவாயில்ல. வேணும்னு சும்மா பண்றது, விளையாட்டுக்கு பண்றதுங்கிற பேர்ல அதெல்லாம் தான் மண்டையில தெரியல. தெரியாது குழந்தை தானே. 14 வயசு வரைக்கும் தான் அனுமதி உண்டு மன்னிப்பு எல்லாமே. 14 வயசுக்கு அப்புறம் நீங்க அப்படி போய் அது விளையாட்டு பண்ணல இல்ல. அதுதான்
அதான் அது அந்த இது தெரியற வரைக்கும் தெரியாதப்ப குழந்தைங்க போய் கல் எடுத்து அடிக்கிறது, அப்படி பண்றது, இப்படி பண்றது, அந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்க. ஓகே. அதான் மேல உங்களுக்காக கார்டியன் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் அவன் சின்ன பையன் சரியா பண்ணிட்டான். அப்படி 2 பேரும் வந்து பேசுவாங்க நமக்கு. மன்னிச்சு விட்டுருவாங்க. எனக்கு என்னமோ மேல போனா ஏங்க இவனை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு நம்மளுக்கு வக்காலத்து வாங்குறவங்களே சேர்த்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப அத பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் அப்படியே ஓடுது. இப்படிதான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் குடுக்குற அந்த பனிஷ்மெண்ட் பாத்தீங்கல்ல, அதாவது இந்த கருட புராணம்னு சொல்றதான் ஆமா, அந்த அந்த ஒரு பெரிய ஒரு பிளேட்ல வந்து ஒரு உரலை உருட்டிட்டே இருக்கும் பாருங்க எல்லாத்தையும். கடவுளே, அது வந்து பாத்தீங்கல்ல மனுஷங்க தான் அது ஃபுல்லா அது அப்படியே அப்படியே அதுல ஒண்ணு அரைக்குது. சொல்லுவாங்கல்ல, உனக்கு காயம் ஏற்பட்டாலுமே நீ வந்து நரகத்துல இருக்க, இந்த காயம் வந்து உனக்கு வலி வேதனைகள் ஞாபகம் இருக்கும். ஆனா உன்னுடைய உடம்பு வந்து காயப்பட்ட உடம்பு, சிதைந்த உடம்பு, திருப்பியும் அந்த உடம்பு புதுசா உருவாயிரும். இதே தண்டனை திருப்பி உனக்கு கிடைக்கும். ஐயோ, உண்மையிலேயே அது ரொம்ப கொடுமை. அதாவது என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து ஹையர் சோல்ஸா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அதை பாக்குறாங்க. பட் அந்த தண்டனை அவங்களுக்கு இல்ல. இல்ல ரொம்ப கீழ்மட்டமா இருக்கிற இந்த சோல்ஸ் எல்லாம் வந்து ஆமா, போட்டு அரைச்சு அரைச்சு எடுத்துட்டு எடுத்துடுற போயிட்டு மாதிரி அது நடக்குது பாருங்க. அந்த அப்புறம் அந்த நெருப்புக்குள்ள போடுறது, ஐயோ ஐஸ்குள்ள போட்டு வச்சிருவாங்க தெரியுங்களா? ஐஸ்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மீன் வந்து கடிக்கிறது, ஆமா சாப்பிடுறது, முழுங்குறது. ஆமா ஐயையோ! அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. இதெல்லாம் அதாவது அத வந்து ஒரு இல்யூஷனா அப்படி காட்டுறாங்கன்னாலுமே, அந்த பய உணர்வ குடுக்குறாங்கல்ல. ஆமா. நீ செஞ்ச தப்புக்கு அத அனுபவிச்சுட்டு வா. அவங்களுக்கு தெரியும் அது ஒண்ணும் இல்ல, போயிட்டு வந்துருவான்ட்டு. ஏன்னா அதுல சொல்லப்பட்ட எல்லா தப்புமே நம்ம சராசரியா மனித வாழ்க்கையில் நம்ம ஐயோ! செய்யக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. அதுதான். என்ன ஒரு அதாவது உண்டு எல்லாருக்கும் உண்டு போல இருக்குதுன்னு நெனச்சு ஏன்னா பார்த்தா நம்மளுடைய கருட புராணத்திலேயே நம்ம இதை முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் போடும்போது பார்த்துருக்கோம். இது பார்த்தோம்னா குரான்ல பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் வந்து இறைவனை பார்ப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலே கூப்பிட்டு போறார். கூப்பிட்டு போகும்பொழுது நரகம்னா எப்படி இருக்கும், சொர்க்கம்னா எப்படி இருக்கும்னு காட்டுறாங்க. அப்போ அந்த முதல்ல பார்த்தது நரகத்தை தான் பார்க்குறாங்க. ம். முதல்ல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு செகண்ட் எனக்கு என்னுடைய இருதயம் நின்னு போச்சு அந்த நரகத்தை பார்க்கறதுல அப்படின்னு. இப்ப ம். நரகம்னு இருக்கு, அடிநரகம்னு ஒண்ணு இருக்கான். கடவுளே! நரகமும் அடிநரகம். அடிநரகத்துல யார் இருக்கான்னா, பெருவாரியாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா பெண்கள், ம். அரசர்கள், அப்புறம் வணிகர்கள். இந்த 3 பேரும் தான் அடிநரகத்திற்கு போவாங்களாம். சரிங்களா? அதுக்காக இந்த கொலை பண்றவன் அது இதெல்லாம் இல்லைன்னு அவன்லாம் நரகத்துல போய் ஏன் இந்த 3 பேர் போறாங்கன்னு கணக்கு சொல்றாங்க. சும்மா ரேண்டமா அவங்க அங்க இருக்கிறாங்கன்னு சொல்ல. ம். முதல்ல புறம் பேசுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே காரியத்திற்காக பெண்கள் கீழே இருக்கக்கூடிய, மிகப்பெரிய உனக்கு தவறு. தெரிஞ்சோ மிகப்பெரிய தவறு. தெரியாமலோ நீ எத்தனையோ பேர்த்தனுடைய இல்ல, வாழ்க்கையில வந்து இது பண்ணி மிகப்பெரிய தவறுங்க. இது ஒரு சூப்பர் பாயிண்ட். காசிப் இல்லைங்களா? பண்ணவே கூடாது. வேற எவ்வளவு புண்ணியம் இருந்தாலும் சரி, இந்த ஒண்ணு உன்னை தாழ்த்திருங்கிறது ஒண்ணு. அதை பண்ணாதேங்கிறதுக்காக சொன்னேன். பண்ணக்கூடாது. வணிகன் வந்து பொய் மேல பொய் மேல பொய், காசுக்காகன்னு சொல்லி அவன் சொல்லக்கூடிய பொய்க்கு ஒரு அளவே கிடையாது. அதனால அவன் அடிநரகத்திற்கு செல்றான். அரசன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நீதியும் நேர்மையும் காப்பாற்றக்கூடியவன். ஆனா தக்க நேரத்தில் அவனுக்கு வந்து ஹையர் இம்பார்ட்டன்ஸ். அப்படிப்பட்ட ஒருத்தன் ஏதேனும் ஒரு காலத்துல ஒரு சிறு தவறு அந்த சத்தியத்திற்கு புறம்பாக நடந்தா அவன் அடிநரகத்திற்கே போவானாம். அப்போ நீ வந்து இந்த இடத்துல எதையோ தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, ஆமா, சட்டலான சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் நமக்கு பெரிய தண்டனை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். கரெக்ட். அடிநரகம் இவர்களுக்காக தான் வந்து அந்த இடத்துல இருக்கு. நீங்க சொல்லும் போது தான் தெரியுது இந்த படத்துல. அதே மாதிரி இந்த லெட்டர் எழுத இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் அதுல வரும். போய் தானே பேச நீ. ஒரு லெட்டர் வந்து அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து இவன் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை அப்பா இறந்துருச்சுன்னு நினைக்குது. அந்த குழந்தைக்கு அப்பாவோட இடத்துல இருந்து இவன் லெட்டர் எழுதுறான். அந்த லெட்டர் வந்து எத்தனை எவ்வளவோ 98 லெட்டர் எழுதிருப்பான். ஏன்டா இன்னும் 2 கிண்டல் பண்ணுவான். 98 எழுதி இருக்காங்கும் போது அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிருவாங்க பாருங்க. நீ வந்து பொய் சொல்லியிருக்க, பொய் சொல்லி அவங்கள வந்து நீ வந்து பண்ண வச்சிருக்கிற,
ஆனா அப்ப அது வந்து பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் தெரியுங்களா? அவங்க அந்த சொல்றவங்க, ஆமா. நீ நீ இப்படி எழுதுனதுனால அந்த குழந்தை வந்து தனக்கு தகப்பன் இல்லைங்கிறது ஒத்துக்கணும். ஆ. இப்ப தகப்பன் இல்லைங்கிறது தகப்பன் ஒரு வேளை இருக்கிறாரோன்னு சொல்லி நீ இன்னைக்கு எழுதிட்ட. ம். 98 கடிதாசி எழுதின. ம். இன்னைக்கு நீ செத்து போய் நீ மேல வந்துட்ட. ம். இப்ப அது இல்லைன்னா அந்த குழந்தையினுடைய மனசுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆ. அப்ப இது ஒரு தவறு தானேன்னு அவங்க வாதிடுவாங்க. கண்டிப்பா. ஆனா இதுக்கு ரிட்டன் வாது அவங்க ரொம்ப நல்லா இருக்கும். சரியானது அது. அது உண்மையிலே இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம என்னமோ பேசிட்டு இருந்தோம். அது பேசுனதுனால தான் நான் இந்த டாபிக்கே நான் ஆமா. சொல்றேன். ஐயோ என்ன சொன்னேன்? இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு அடிநரகத்திற்கு போவது சின்ன சின்ன பாருங்க, விஷயம். சின்ன விஷயம் அதாவது இப்போ காசிப் gossip. பேசுறதாவே அந்த நரகத்துக்கு போயிருவீங்க அப்படிங்கும்போது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இதுதான் சொல்ல Correct. வர அந்த குழந்தைக்கு அந்த சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி இவன் ஒரு நம்பிக்கை பொய்யான நம்பிக்கையை விதைச்சதுக்கே தண்டனை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பட் பொய்யான நம்பிக்கை கிடையாது. அதை கொடுத்ததுனால தான் அந்த குழந்தை வந்து இப்போ வந்து சிரிச்சுட்டு இவங்க பார்க்கும்போது அந்த ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்கும்போது அது அடிபட்டு போயிருது. அதாவது என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஒரு உண்மையான விஷயத்துக்கும் பொய் சொல்லலாம் ஒரு இருக்குல்ல, அந்த விஷயத்த சொல்லி தான் அவன் அதுல இருந்து அவன் எஸ்கேப் ஆகுறான் இல்லையா? கரெக்ட். அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கும் அவன் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை இருக்கு, நான் நல்லா இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு உங்க அம்மா அவன் சிரிக்க வச்சிருக்கான் 15 வருஷமா. அப்படி அதையும் சொல்றாங்க, இவன் ஏமாத்திருக்கான், இப்படி லெட்டர் போட்டிருக்கான், நேர்ல வந்து பார்க்கவே இல்லை, இவனுக்கு தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கும்போது கிடையாது. அவங்க அம்மா வந்து அந்த லெட்டர்னால தான் இவ்வளோ வருஷமா சிரிச்சு சந்தோஷமா இருந்து வாழ்ந்து வந்திருக்காங்கங்கிறதையும் அவங்க காட்டுறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஜோக்குக்கு சொல்றேன், இந்த 4 பேருக்கு நல்லது எல்லாமே எதுவுமே தப்பு இல்லைங்கிற மாதிரி நல்லது நடக்கிறதுக்காக அவன் சொல்றான், நம்ம செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லி புரிய வைக்கும்போது அது கரெக்டா தான் தெரியும். பட் அது உண்மையிலேயே அந்த இன்டென்ஷன் வந்து நல்ல ஒரு இன்டென்ஷனா இருக்கணும். இதுல நம்மளோட மகாபாரதத்துல எடுத்தோம்னா அஸ்வத்தாமா அரக்குஞ்சராங்கிற அந்த இது இருக்கும். அஸ்வத்தாமான்னு சத்தமா சொல்லிட்டு அரக்குஞ்சரான்னு கம்மியா சொல்லிடுவாங்க. அஸ்வத்தாமன் இறந்துருச்சுங்கிறது தான் அது. இப்போ வந்து அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு சொன்னா துரோணாச்சாரியருடைய பையன் தானே, துரோணரை வீழ்த்த முடியல. அந்த யானை. ஆமா, அஸ்வத்தாமன் யானை இருக்கு, அஸ்வத்தாமன் வீரனும் இருக்கு. ஆமா, துரோணர் வந்து இப்போ தயாரி அதை ஒப்புக்கொள்றதுக்கு அவர் தயாரா இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் வந்து கபடதாரின்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் நேரா முதல்ல போனது யார்கிட்டன்னா தர்மர்கிட்ட தான். தர்மா, நீ சொல்லு, நீ சத்தியவான், நீ ஒரு காலத்திலும் வந்து நீ போய் புறம்பு பேசாதவன், நீ சொல்லு, உண்மையாலுமே என்னுடைய மகன் இறந்தானான்னு கேட்கும் பொழுது தர்மர் தலையை குறிஞ்சு இப்படி பேசாம இருந்துருவாரு. அப்ப நீ ஏன் அமைதியா இருக்கேன்னா, அப்ப நிஜமாலுமே என்னுடைய மகன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய வில்ல வீசிட்டு இதற்கு மேல நான் போர் புரிய மாட்டேன்னு போயிடுவார். இப்ப இது ஆயுட்காலம் முழுசும் தர்மர் வந்து பொய்யே சொன்னது கிடையாது. இப்போ ஒரு பொய் சொல்லல, உண்மையே பேசல, பொய் சொல்ல உண்மையே பேசல. இதுதாங்க மேட்ரு. சரிங்களா? நரகத்திற்கு செல்லுவதற்கு முன்னதாக கடைசியாக முதல்ல பாஞ்சாலி தான் நரகத்திற்குள்ள போகிறா. இவங்க சொர்க்கத்துக்கு மேல மலையேறாங்க, ஒருத்தரா அப்படி விழுந்துகிட்டே வர்றாங்க. கடைசியா தர்மரும் அந்த நாய் மட்டும்தான் இருக்கு. அந்த நாய் கடைசியில யாரு பார்த்தா காலபைரவர் தான் அந்த நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாய் தான் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போகுது. அந்த கடைசியா சொர்க்க வாயிலுக்குள்ள நுழைவதற்கு முன்னதாக என்னுடைய தம்பிமார்களும் என்னுடைய மனைவி எங்கன்னு கேட்கும்போது, அங்க திரும்ப பாரு, அவங்க எங்க இருக்கான்னா ஒருத்தரும் ஒரு காரண காரியத்திற்காக ஒரு வகையான நரகில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுவாங்க. அப்போ நான் வந்து உள்ள வரல, நானும் என்னுடைய தம்பி என்னுடைய மனைவி கூடவே நானும் போறேன், அவர்களை விட்டுட்டு எனக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, பரவாயில்ல, இது கடைசியா உங்களுக்கு வச்ச ஒரு டெஸ்ட், நீங்க என்ன பண்றீங்க, ஆஹா நான் செஞ்ச புண்ணியத்துக்கு நான் தப்பிச்சேன்ட்டு உள்ள நுழையிறீங்களான்னு இல்லை. ஆனா உங்களுக்கு அவங்க அவங்களுடைய பீரியட் அதுக்குள்ள முடிச்சிருப்பாங்க, அந்த நரகத்துல இருக்கிறதுக்கு உண்டான அந்த பீரியட் முடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களையும் அழைச்சிருவாங்க. இப்போ அழைச்சிட்டு இந்த ஒரு காட்சி உங்களுக்கு காட்டப்பட்டது இல்லை, உங்களுடைய மனம் வந்து வேதனைப்பட்டது இல்லையா? இது எதற்காகன்னா, அன்னைக்கு அமைதியா இருந்தே இல்ல, அந்த தவறுக்காக தான் இந்த தண்டனை உனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பாருங்க. இதுக்கெல்லாமாயா தண்டனை? கண்டிப்பா. உண்மையை அவ பொய் பேசலினாலுமே உண்மையை சொல்லாம இருக்கிறதும் தவறுதான். கர்ணனிடம் வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு. கர்ணன் எவ்வளவு பெரிய கொடையாளன்.
அப்ப கர்ணனுக்கு வந்து பசிக்குது, எனக்கு சாப்பாடு குடுன்னு சொன்னோனே, "இந்த பாரு அங்க சத்திரம் தெரியுது, அங்க போ. அங்க சாப்பாடு கிடைக்கும்" அப்படின்னு சொன்னாராம். கர்ணனால சொர்க்க வாயிலுக்குள்ள நுழைய முடியலையாம். கர்ணனுடைய ஆள்காட்டி விரல வாயில வச்சுட்டேன்னா நுழைவாயிலுக்குள்ள வரலான்னு அங்க தேவதூதர்கள் சொன்னாங்களாம். வச்சுட்டு உள்ள வந்தோனே உள்ள தாண்ட முடியுதா? இது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, "நீ எவ்வளவோ புண்ணியம் செஞ்ச. இப்ப இருக்கிறதுலயே எல்லா புண்ணியங்களையும் காட்டிலும் உயர்ந்த புண்ணியம் அப்படிங்கிறது அன்னதானம் தான். நீ அத ஒண்ணு குடுக்கறதுக்கு தவறிட்ட. ஆனா ஒரு காரியம் செஞ்ச. அங்க போன்னு காட்டினேல்ல, அந்த விரலுக்கு அந்த புண்ணியம் இருந்தது. அதை உன் வாயில் வைத்துக்கொள். இப்பொழுது உனக்கு அந்த சக்தி கிடைத்தது. சொர்க்கத்துக்குள்ள வான்னு" சொன்னாங்களாம். எவ்வளோ இது. இப்ப இது கதையா பார்க்கும்போது, ஏங்க என்னங்க அப்படி மேட்டர் அது இல்ல. ம். பசின்னு வந்தவனுக்கு உன்னால் இயன்ற அளவுக்காவது அந்த ஒரு உதவி செய். அவன் செய்த உதவி என்ன? அங்க போன்னு சொன்னான் பாரு. அந்த புண்ணியம் அவனை காத்தது. பார்த்து. அப்ப நீ அங்க சாப்பாடு குடு. ஒருத்தனுக்கு இல்லேன்னு வரவனுக்கு இல்லேன்னு சொல்லாத. உன்னால் இயன்றது குடு. முடிஞ்சத அதுதான் அங்க மேட்ரு இப்ப அந்த இடத்துல. சாப்பாடு இல்லைங்கும் போது ஐயோமா இல்லைங்களா? நம்மளால முடிஞ்ச உதவி என்னைக்குமே. செய் அப்படிங்கிறது அந்த ம். இடத்துல இது. இதெல்லாம் சட்டலா நமக்கு நம்மளுடைய பெரியவர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான விஷயங்கள காட்டிட்டே போன கண்டிப்பா. இது எல்லாமே. ஆமா. தவறு செய்யாத ம். செய்யாத அப்படிங்கிறது. இதெல்லாம் அல்டிமேட்டா நமக்கு என்ன நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு பெரிய ஒரு உதவியாக வந்து தான் நிக்கும். அதுக்காக தான் அல்டிமேட்டா நம்ம பண்றோம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓ! உண்மைதாங்க. நீங்க சொல்றது வந்து 100% ட்ரூ. அதான் உண்மை சொல்லலைங்கிறதுக்கு எப்படி தண்டனைங்கிறதோ, அதே மாதிரி தான் அந்த கூட இதுல இது அதே மாரி இந்த ஸ்டோரியில இருக்குல்ல. ஒருத்தர் இந்த கை அசையறத பார்த்துடுறான். அந்த இந்த இளவரசன் பார்த்துட்டு இல்ல இளவரசர்ங்கிறது இது கூட ரிலேட்டட் பண்ணி அவருக்கு அந்த ஆமா. கதை போகுது. இவனோட அந்த கூட இந்த கொலீக் தானே, ம். அந்த ஃப்ரெண்டு தானே ஃபர்ஸ்ட் சொல்றான். ஆமா கை அசைது தான். பட் வந்து இந்த லேட் இடத்துல. ஆயிடுச்சு. ஆமா, ஆமா. லேட் ஆயிருச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப வந்து நம்ம இப்போ குழிய மூடுற மூடி ஸ்டேஜ்ல இருக்கிறோம். இப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண பண்ண முடியாது. முடியாது. எதுவும் பண்ண முடியாது. நீ எதுவுமே பார்க்கல. நானும் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த மிலிட்டரிக்காரங்க. சொல்றது. ஆமா. அத சொல்றது எவ்வளோ பெரிய தவறா போய் முடிஞ்சிருச்சு பாருங்க. கண்டிப்பா, என்னன்னா அந்த கண்டிப்பா. டைம்ல அவன காப்பாத்தியிருக்க முடியுமாங்கிறது தெரியல. தெரியும். அவன் ஆல்மோஸ்ட் டெட்டு தான். ம். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு உயிர் ஊசலாடி இருக்க மாரி இருந்தா, அட்லீஸ்ட் அவன தூக்கி மேல வச்சு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு, ஏதோ அவன காப்பாத்தி இருந்தா கூட பேசியிருக்கலாமோ. அவன் சிம்பிளா சொல்லியிருந்திருப்பான். ஆ. அவன் தெரியாம தான் ஏன் பண்ணிட்டான். அவன் கொல்லலாம் இல்ல. அவன் தெரியாம ட்ரிகர் பதட்டத்துல இருந்தா பட்டுருச்சுன்னு அவன் சொல்லியிருந்தானா வேலை முடிஞ்சது. காப்பாத்தி இருக்கலாம் அட்லீஸ்ட். இல்ல காப்பாத்தி வச்சிருந்து போராடி பார்த்துட்டும் கூட அவன் இறந்திருந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க பண்ணது மிகப்பெரிய தவறு தான். அது நோட் பண்ணீங்களா? நீங்க சொல்லும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. இப்ப நாமளா ஒரு முடிவை எடுத்துட்டு, நாம ஒரு செயல் செய்றோம். பயத்தினாலயோ, ஒரு குழப்பத்தினாலயோ செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து தவறான ஒரு பலன தான் விதைச்சிருது. இப்போ இதுல வந்து அந்த இடத்துல அந்த ஷூட் பண்ணிருவான். அந்த புல்லட் அவன் மேல பட்டுரும். இவன் வந்து அவன் என்ன சொல்லுவான் அந்த இதுன்னா, எனக்கு போஸ்டிங் வரப்போகுது. உன்னால எனக்கு அந்த போஸ்டிங் அதான் இதாயிரும் தவறே. இல்லையா? தவறே அங்கதான். இப்ப இங்க மேட்டர் என்னன்னா Selfish. செல்ஃபிஷ்னஸ். இப்ப இங்க மேட்டர் என்னன்னா, அவன் செய்த தவறு என்ன அப்படின்னா, இந்த பையனை காப்பாத்தி இருந்தான்னா, இந்த பையன் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பான். ஏய் அவன் பதட்டத்துல இருந்தான். ம். அதனால தெரியாம தான் பட்டுருச்சு. ம். மித்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு அவன் சொல்லியிருப்பான். ம். ரொம்ப சுமூகமா இந்த வேலை முடிஞ்சிருக்கும். போயிருக்கும். அவனையும் காப்பாத்தி காப்பாத்தி இருந்திருக்கலாம். இவனுக்கு நல்லாதான். இவன் ஒண்ணுமே பண்ணல. இவன் எதுக்கு இவ்ளோ பெரிய பாவத்தை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு கடைசியில் போய் செத்தும் போனானா, அல்பாயுசுல போனானா, அல்ல அவன் செத்து போகலையே. அந்த ஒரு பதட்டத்துல ஒரு பையன் தெரியுவான்ல, அவன் செத்துருவான். இல்லையா? அவனை சாகவே அடிச்சிடுறாங்க. ஏன்னா அவனுக்கு வேற ஒண்ணுமே பண்ண பண்ண முடியல இல்லையா? கடைசியில இவன் வேஸ்டால போயிருது. இவன் லைஃப்ல Life போச்சா? ஒண்ணுமே கிடைக்காம ஜெயிலுக்கு பொண்டாட்டி மாசமா இருந்தது. இப்ப அது கூட எல்லாம் போச்சு. போச்சு. அப்போ இது போல அந்த தவறு ஒரே ஒரு எண்ணம் தான். சின்ன ஒரு விஷயம் அந்த இல்லையா? ப்ரமோஷன். என்னுடைய சுயநலத்திற்காக நான் எந்த ஒரு காரியம் அதுல அந்த கார்டியன் ஏஞ்சல் வந்து இவனுடைய சுப்பீரியர் மாதிரி வந்துட்டு, உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன், ரெண்டாவது தடவை வாய்ப்பு கொடுத்தேன், நீ கேட்கல, உன்னை நான் மறுபடியும் ஒரு இடத்துல பார்ப்பேன், அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு போங்க. ஏன்னா இதுல காட்டுவாங்க, பொய் சொன்னவங்களுக்கு அந்த நெருப்பு இருக்கக்கூடிய இதுலதான் வந்து நரகம் இருக்கும். ஆமா. அந்த நெருப்புல போட்டு வாட்டுற நரகம் தான் இருக்கும். ஆமா. உன்னை நான் அங்க பாக்குறேன். ஆனா இவனுக்கு புரியாதுல்ல, ஆமா புரியாது. நீ எங்க போய் மறுபடியும் என்னை வேற இடத்துல எங்க போய் பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இப்படி யோசிக்கும் பொழுது ஒவ்வொரு நேரம் அப்படியே இது இப்படி எத்தனை உயர்நிலை ஆன்மாக்கள் நம்ம கிராஸ் பண்ணி போனாங்களோ, எத்தனை புத்தி சொல்லிட்டு போனாங்களோ நமக்கு அப்படின்னு. அதாவது கடவுளே வந்திருப்பாரு, கடவுளே வந்து பேசியிருப்பாரு, வந்து நம்மகிட்ட பேசிட்டு போயிருந்திருப்பாரு.
நம்ம சொல்லியிருப்பார், நம்ம கூடயே இருந்திருப்பாரு. எல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கடவுளுக்கு என்ன உருவம் இருக்கா? உம், எந்த உருவத்துல வந்தாரோ, வந்துலாம் வந்து யாரா எப்படி வந்து பேசினாரோ, எத்தனை முறை வந்தாரோ, கரெக்ட். எத்தனை முறை எந்தெந்த இடத்துல நம்ம கூட கடவுள் வந்தாரோ, பேசினாரோ நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம உருவம் வச்சிருக்கிறோம். நம்ம உருவத்தை வச்சுக்கிட்டு விநாயகர் வரல, முருகர் வரல, கிருஷ்ணர் வரலைன்னா, அது நம்ம உருவாக்குன உருவம். Correct. நம்ம கடவுளுங்கிறது வந்திருப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி எத்தனை தடவை வந்து ஏன்னா என்னென்ன இதுலயே சொன்னாரோ. அந்த யமதர்மனே வந்து இவர் ஒரு 2 இடத்துல யமதர்மன் வந்து இவருக்கு காப்பாத்துறதுக்கு வருவார். ம், அந்த ம். செகண்ட் பார்ட்ல அந்த உடம்ப எரின்னு சொல்லும்போது இவன் எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் எந்த இருக்கும்? எந்த இதுல? இந்த பையனை அநியாயமா கொண்டுறாங்க இல்லையா செகண்ட் பார்ட்ல. ஆமா. அந்த உடம்பு வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மாவனுடைய தன்மை கெட்டு போயிடும். அந்த ஆமா, ஆன்மா வந்து ஆன்மா இல்லாம போயிடும். ஆமா. அப்ப அந்த உடம்ப வந்து எரிச்சிருன்னு சொன்னோன்னே எரிச்சிரு. மாட்டேன். ஆ. அது இருக்கணும் அங்க ஒரு முக்கியமான இது. ஏன்னா ம், இவன் இந்த 2 பேரும் இந்த தவறு பண்ணியிருக்காங்கங்கிறது அஃபிஷியலா இங்க பூலோகத்துல ம். அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியும் இவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். கிடைக்கணும். இப்போ உடம்ப எரிக்க முடியாது. ஆ. அப்ப வேற இவன் தம்பி உருவத்துல வந்து இந்த உடம்ப எரின்னு சொல்லி வர சீன் தான் முதல்ல இருக்கும். ம். இந்த உயர்நிலை ஆன்மா அப்படியே பின்னாடி உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது தம்பி ரூபத்துல வந்தது ஆக்சுவலா யமதர்மன் தான். ஏன்னா அந்த சூழ்நிலையில எரின்னு சொன்னா இவங்க சரின்னு கேட்டுட்டு அந்த காரியத்தை பண்றாங்களா இல்ல இன்னும் உயர்வா நீ யோசி. இப்பத்திக்கு அந்த உடலை எரிச்சிட்டோம்னு சொன்னா இந்த ஆன்மா பண்ணக்கூடிய பிரச்சனை நீங்கிடும். ஆனா இங்க அந்த சத்தியம் வந்து கிடைக்காது. இவனுக்கு அநீதி நடந்ததுக்கு இது நியாயம் கிடைக்காது. ம், ம். நான் பாத்துக்கிறேன், அந்த ஆன்மாவை நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த உடம்பை இப்ப எரிக்க முடியாது, ம், ஆமா. அந்த ஒரு விஷயம் அது இருக்கும். அதுக்காக போராடுவாங்க. ஆமா, 2 பேரும் அது ஒரு அட்வான்டேஜா வந்து இந்த உயர்நிலை ஆன்மாக்கு ஒரு இது கிடைக்கும். இருக்கு. ஆமா. ஃபைனலா வந்து ஒரு இது ஆமா, இருக்கும். போராடினது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சிந்திச்சு பார்ப்போம் அப்படியே. ஆமா. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா தெய்வம் நம்ம கிட்ட வந்திருக்கும்னு நீங்க சொன்னீங்கல்ல, கண்டிப்பா. அவன் சிந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியும். ஓ இந்த இடத்துல வந்தது என் தம்பி இல்ல, என்னுடைய பாஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவர் தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியும். அதுதான் நல்ல விஷயத்துக்கு. So, அந்த மாதிரி ஏன்னா அப்படி ஒரு நிலைமையில வந்து நமக்கு பெரியவங்க நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல சோதிச்சு பார்க்கலாமே. ம், ம், ம். சோதிச்சு பார்த்துட்டு ம். நமக்கு உண்மையாலுமே அதற்குண்டான தகுதி இருந்ததுன்னா பின்ன ஒரு தக்க நேரம் வரும்போது அதுக்குண்டான ரிவார்டு வருமே. எதுவுமே வரல இல்லைன்னு நடக்கவே நடக்காது இல்லையா? எல்லாத்துக்குமே ரிவார்டு உண்டு. எல்லாத்துக்குமே உண்டு. அதுதான் தப்புக்கும் உண்டு நல்லதுக்கு ஆமா. உண்டுங்கிற மாதிரி கண்டிப்பா ஆமா. உண்டுதான். நீங்க நல்லது நினைச்சா நல்லது. சைவ பாடத்திற்கு போகும்பொழுது ஆசிரியர் தான் சொல்லுவார், நீ புண்ணியம் செஞ்சனாலும் பிறப்ப, பாவம் செஞ்சனாலும் பிறப்ப, எங்க பிறக்கிற எப்படி பிறக்கிறங்கிறது மட்டும் தான் மாற்றம் அது இருக்கும். ஒண்ணுதான் விஷயமே. உண்மையா ஆமா. உண்மையா. புண்ணியம் செஞ்சேன்னா நீ இந்த பிக் பேங் தியரின்னு ஒரு நாடகம் பார்த்துட்டு இருந்தேன். இருக்கு, இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு. அதுல ஒரு ஃபாரின்ல வந்து இந்தியாக்காரர் இருப்பார், ராஜ்னு சொல்லிட்டு. அவன் தான் சொல்லுவான், நான் வந்து ஒரு சீன் ஒன்று வரும், அவங்க அண்டார்டிக் ஒரு ரிசர்ச்சுக்காக போகிறோங்கன்னு. அந்த ஷெல்டன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து சரியான நையல் பிடிச்சவன். இந்த ஷெல்டன் கூட இருக்கிறது வந்து எனக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி, நான் இப்பவே இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, அடுத்து இந்த ஒரு துன்பத்தை அனுபவித்த ஒரு காரண காரியத்திற்காக அடுத்த பிறப்புல ரக்கைகளோடு கூடிய பெரும் பணக்காரனாக நான் இந்த பூமியில பிறப்பேன் அப்படின்னு. ஒரு ஜோக்கு தான்னாலுமே நீங்க படக்கூடிய துன்பத்திற்கு அதை ஒப்புக்கொண்டு நீ பரவாயில்ல இது ஒரு முன்னேற்றத்துக்கு தான் அந்த கடந்து போகக்கூடிய அந்த ஒரு தெளிந்த மனோநிலையோடு இருக்கக்கூடியவனுக்கு, பக்குவப்பட்டவனுக்கு அடுத்த பிறப்பு உன்னதமான ஒரு பிறப்பு வரும். அதுதான். இல்ல அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் நினைக்கிறாங்க. பட் அந்த ஸ்டேஜுக்கு போயிடணும். என்ன கேட்டா நம்ம வாழும்போது அந்த ஸ்டேஜுக்கு போயிடணும், புரிஞ்சிடணும். ஐயோ இல்ல நம்ம எதையோ நோக்கி போயிட்டு இருக்கிறோம் கிடையாது. இந்த பனிஷ்மெண்ட் இது பண்ணதுக்கு, இந்த பனிஷ்மெண்ட் இது நம்ம செஞ்சதுக்கு, இதனால அது போயிருக்குது. ஸோ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கடந்து போயிடலாம். இனி என்ன கொஞ்ச நாள், இனி இப்படியே போகட்டும், இவ்வளோ நாள் கடந்துடும் இப்படிங்கிற ஒரு மன பக்குவத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவல் வந்து அட்டகாசமா இருக்கும். நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது நான் மனப்பூர்வமா நான் நம்புறேன். இல்லைன்னா அடி மேல அடிதான், வாங்கிட்டே தான் இருப்போம். அடி மேல அடிதான், விழுந்துகிட்டே தான் இருக்கணும். வேற என்ன சொல்றது, ஏதோ ஒன்று பண்ண போய் எதையோ ஒன்று வாங்கிட்டு வந்த கதை மாதிரி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆன்மூலக பதிவுகள் லேட் ஆகும். ஏன்னா இந்த ஆன்மூலக பதிவுகளில் ஒரு ஆன்மா வந்து 4000 வருஷமா பிறந்துகிட்டு இருந்தான். எதுக்குடா 4000 வருஷமா பிறந்துகிட்டு இருக்கேன்னு கேட்டா,
பொறாமைங்கிற ஒரே ஒரு உணர்வை பாருங்க. விடுறதுக்கு 4000 வருஷமா பிறந்துட்டு ஆனா இருக்கு எவ்வளவு சிம்பிள். இல்ல பொறாமை எதுக்கு? இல்லையா? அது சாதாரணமா இதுக்கு தானே நீங்க இருக்கு. எத்தனை வருஷமா பிறந்தீங்கன்னு தெரியல. அட கடவுளே. உண்மையிலே அது ரொம்ப சிம்பிளா இருக்கு. இல்ல பொறாமை எதுக்கு? இல்லையா? ஆ, அந்த உணர்வை அதை உணர்ந்து அடச்சி போ இவ்வளவுதானா இப்படின்னு உணர்ந்து அதை விடுவதற்கு 4000 வருஷம். இது 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 ஒரு ஆன்மாக்கு இருந்த ஒரு நிலை. இன்னொரு மொத்த ஆன்மா குரூப்புமே 5000 வருஷத்துக்குள்ள அவங்களுடைய பிறப்பையே நிறுத்தி உயர்நிலை அடைவதற்குள்ள போயிட்டாங்க. 5000 வருஷத்துக்குள்ள. இது இது எப்படி பார்த்தீங்கல்ல? அதுதான். ஒரு ஆன்மாக்கு ஒரே ஒரு உணர்வை வந்து கைவிடுவதற்கு 4000 வருஷம் இருக்கு. ம், ம், ம். இன்னொரு மொத்த ஆன்ம குரூப்புமே ம். ஒரு ஒரு இந்த நம்மளுடைய ஆரா கலர் வந்து வயலட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பூமிக்கு வரமாட்டோம். ஓகே. 5000 வருஷத்துக்குள்ள அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. போயிட்டாங்க. அப்படின்னா அவன் பூமியில அந்த மொத்த டீமுமே கீழே இறங்கும் பொழுது 5000 வருஷமாவுமே அவன் துன்பமான வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்திருக்கான். கடவுளே. இப்ப துன்பத்துல வாழக்கூடிய எல்லாருமே வந்து உயர்நிலை ஆன்மா ஆயிட முடியாது. ஏன்னா அந்த துன்பம் எதற்கு எதற்கு? ஏன்ங்கிறது புரிஞ்சு அதை ஏன்? உணர்ந்து ஒதுக்குவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும் இல்லையா? இல்லையா? ஐயோ. இந்த மொத்த டீமுமே பார்த்தோம்னா இதை உணர்ந்து இது நிலையாதது இது நிலையாதது இது நிலையாததுன்னு ஒதுக்குனா 5000 வருஷத்துக்குள்ள ஒரு யுகத்திற்குள்ளாகவே அவங்க உயர்நிலை ஆன்மாவாக மாறிட்டாங்க. இறந்த எந்த ஜென்மத்திலயும் நிம்மதியாவே இல்ல. இல்லவே இல்லை. 5000 ஆனா வருஷமா அதை புரிஞ்சு வாழ்ந்திருக்கணுமே. அதான அப்போ பெருசு. அந்த ஆன்மா உருவாகும் பொழுதே அது எப்படி ஒரு மனோநிலையோட அது உருவாயிருந்திருக்கணும்ல. கண்டிப்பா. ஐயோ. யோக வாசிஷ்டம்ல வசிஷ்டர் சொல்றார் ஒரே பிறப்புல முக்தி அடைந்த ஆன்மாக்கள் உண்டுன்னு. ம். வந்தான் போனான் அதுக்கப்புறம் அவன் அவ்வளவுதான். வந்த அவ்வளவு என்னதான் பண்ணியிருப்பான்? வந்தான் போயிட்டான். அவன் அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி பார்த்தோம்னா ஸ்ரீ விஷ்ணு புராணம்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சத்திய யுகம்னு இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய பேர் சத்தியம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்களே உண்டு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பட் இந்த சத்தியங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த சத்திய யுகம்ங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பகுதி ஒன்று இருந்ததாம். அந்த சின்ன பகுதியில பிறந்த யாருமே வந்து மறுபிறப்புக்கே உள்ள வரவே இல்லையா? அந்த அந்த சத்தியுகமே வந்து உயர்ந்த யுகமாக நம்ம சொல்றோம். அதற்கு முன்னதாக இல்ல, சத்தியுகத்திற்கு முன் இருந்த ஒரு சிறு யுகம் இருந்தது. சிறு காலம் மட்டும் இருந்த ஒரு கேப் இருந்ததாம். அந்த டைம்ல பிறந்த ஆணோ பொண்ணோ யாருமே மறுபிறப்புக்கு உட்படவே இல்லையா? ஏன்னா வந்தான், அவன் என்ன கடமையாக இருந்ததோ அந்த கடமையை செஞ்சான், போயிட்டான். இயற்கையாகவே அவனுடைய மனதுல வந்து இறைவனை கண்டுட்டே இருந்தான் அவன். அப்ப அந்த ஆன்மாக்கள் எப்படிப்பட்ட ஆன்மாக்களா இருந்திருக்கும்? அவன் விவசாயா, என் கடமை விவசாயம் செய்வது மட்டும்தான். அவன் விவசாயம் செஞ்சான். கால சந்தர்ப்பத்தினால் திருமணம் ஆச்சா, கணவனுக்கு உண்டான கடமைகளை செஞ்சான், மனைவிக்கு உண்டான கடமைகளை அவ செஞ்சா, பெற்றோர்களுக்கு உண்டான கடமைகளை பிள்ளை செஞ்சான், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்டான கடமையை அவன் செஞ்சான். அவன் வேலையை பார்த்தான். மனம் நிம்மதியா இருந்தது, பூர்ணமா இருந்தது. இறைவனை தன்னுள்ளே இருக்கிறதே இருந்தான். எல்லா வேலையும் செய்யும் பொழுது அவன் இறைவனை உணர்ந்த தன்மையிலே இருந்தான். அவன் திரும்ப வரவே இல்லையா? அப்படி ஒரு யுகம் இருந்ததுங்கிறாங்க. அதாவது இருந்திருக்கும் கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு யுகத்துல பிறக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய இது வேணும்ல. கண்டிப்பா அதுல போய் பிறக்கணும். அதுல அந்த சமயத்துல பிறக்கணும். அந்த சமயத்துல பிறக்கிறதுக்கான ஒரு தகுதி இருக்கணும். எவ்வளவு இருக்குது. ஏன்னா அதுல இருந்து ஒரு பார்டர் கிராஸ் பண்ண சத்தியுகம். சத்தியுகம் நல்ல யுகம் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பார்டர் நீ இல்ல, நீ அடுத்த யுகத்துக்கு போயிட்ட இல்ல. நீ இயற்கையாக உன்னோட சாமி பார்க்க முடியாம போயிடுச்சு இல்ல. கண்டிப்பா. அப்ப அந்த ஆன்ம முன்னேற்றம் அங்க எங்க ஒரு டோஸ் கீழே குறைஞ்சிருச்சு. ஒரு யுகம் மாறி போச்சா? ஆமா, ஏதோ ஒண்ணு. ஐயோ, இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரிய இதுதாங்க. நம்ம இன்னைக்கு வாழ்க்கை எவ்வளவு ஈஸியாவும் சிம்பிளாவும் எடுத்துட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். என்னமோ இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல, அப்படி இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். துணி மாத்துற மாதிரி வாழ்க்கை ரொம்ப ஈஸியா போச்சு. ஆனா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவனுக்கு அதெல்லாம் பெரிய, அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கே பொய் சொல்றதா இருந்தா கூட அந்த பொய் சொல்றதுக்கே யோசிச்சுட்டு பொய் சொல்லணும் அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு பாடம். எப்படி இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது. உண்மையிலேயே அந்த இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷனா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பொய் சொல்லணும். சும்மா போய் பொய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி
காசிப். ஆமா. ஐய்யய்யோ! அது நெனச்சு பாருங்க. சும்மா உண்மதான். முன்னாடி இருக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அப்படி இப்படி போனோனே, "இவ எப்படி தெரியுமா?" அப்படின்னு ஆரம்பிச்சுருவாங்க. கரெக்ட். அது எவ்ளோ பெரிய தப்பு. கண்டிப்பா. அதுதான் நீங்க சொன்ன மாரி நரகத்திலயும் கீழ் ஆமா. நரகமா? அடிநரகத்திற்கு அடி போயிருவாங்க. நரகத்துக்கு போவாங்கன்னா, அப்போ உண்மையிலேயே அந்த பெண்கள்ட்ட உண்மையாலுமே இந்த குணம் இருக்குது. இருக்கு. அத கண்டிப்பா மாத்தணும். போனதுக்கப்புறம் பேசுறதுங்கிறது ம். அவ்ளோ அசிங்கமான ஒரு விஷயம் தான் இது. ஆனா, இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுங்களா? நான் அது ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் படிச்சேன். மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, காசிப்பிங் இஸ் குட் அப்படிங்கிறான். ஏன்னா, நீ வந்து உன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வன்மத்தையும் வெளிய கொட்டி தீர்த்தர்றயாம். ம். அதனால வந்து உனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுனால காசிப்பிங் இஸ் குட் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன என்ன சொல்லுவீங்க? என்ன என்ன இது என்னது எதுலயுமே ஏத்துக்க முடியாத மாரி இருக்குது. இல்ல அது தப்பு. அவன் அதுக்கு எப்படி வந்து டபுள் ஆகும். சப்ஸ்டான்ஷியேட் பண்றான்? அதுக்கு எப்படி அதாவது ஒரு வேணா ஒ யோசிச்சுட்டே இருந்த மண்டைக்குள்ளார யோசிச்சுட்டே இருக்கிறவங்க மனசு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதுவா அத வெளியில சொல்லிடுறாங்கன்னு அவங்களுக்கு வேணா அந்த டைம்ல ரிலீஃப் இருக்குமா இல்ல இருக்கும். ஏன் தொந்தரவ வெளிய சயின்ஸுங்கிறது சொல்றது? என்னது? இல்ல அதான். சயின்ஸுங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் பேசுற ஒண்ணும் கிடையாது. விஷயமா இது? இல்ல ஏன் தொந்தரவ நான் உங்கள்ட்ட சொல்றது பிரச்சனை இல்ல. ம். எங்க வீட்டுக்காரர் காலையில திட்டிட்டாருங்க. ம். என் குழந்தை நான் சொல்றத கேட்க மாட்டேங்குது. அத எதுக்கு சொல்லுது? அது சரி ஏதோ சொல்றதுக்கு ஒரு சரி பரவாயில்ல. ஏதோ ஒரு மன ம். ஆறுதலுக்குன்னு உங்கள்ட்ட புலம்புறேன்னு வச்சுக்கங்களேன். ம். சரி அது கூட பரவாயில்ல. உனக்கு அந்த எதிர்த்து வீட்டு ரம்யா பத்தி தெரியுமா? இதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அததான் சொல்றேன். அது பேசினா நல்லதுன்னு சயின்ஸ் சொல்லுதே. இந்த சயின்ஸ் வந்து அதான் ஆஃப்டர் டெத் பத்தி பேசக்கூடிய விஷயம் கிடையாதே கிடையாது. சயின்ஸ். சயின்ஸ் வந்து இப்போ வாழ்றது இந்த மனுஷன் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கானா? இப்போ அது ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணுமா? இதுலேருந்து இவன் வெளியில வரணுமா? பேசிட்டு போயிரு. ம். ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சியா சொல்லிட்டு போயிரு. அப்படின்னு இது அதுதான் சொல்லுது. பிராக்டிக்கலா இது இப்போ அது இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போங்கனால தான் இஷ்டத்துக்கு எல்லாரும் இருக்காங்க. கரெக்ட். அதெல்லாம் மாத்திக்கணும். உண்மையிலேயே சொல்றேன். இந்த உண்மையிலுமே மாதிரியெல்லாம் மாத்திக்கணும். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். உண்மை எது, பொய் எது. அதாவது இப்படி ஒண்ணு நடக்குமா, நடக்காதாங்கிறது நம்ம போய் செத்தா தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒண்ணு இருக்குதா, இல்லையான்னு. ஆனா, சின்ன சின்ன விஷயத்துலயும் யோசிக்கணும். நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து நல்ல குட் அண்ட் பேடுன்னு 2 விஷயம் இருக்குல்ல. அதுல குட் எது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீ செய். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். இப்ப இதுல என்னன்னா, நம்ம முன்னாடி பேசும்பொழுது நல்லதுக்கு பொய் சொல்றது பரவாயில்லன்னு பார்த்தோம். ஆனா, அதுக்கு கூட தண்டனை இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அப்ப அதிலிருந்து எப்படியா தப்பிக்கிறது? அது இப்படிதான் ஞானியர்கள் தப்பிச்சாங்க. ம். ஞானி வாயிலிருந்து பொய்யே வராது. ம். ஞானி வாயிலிருந்து பொய் வரவே வராது. அவங்க என்ன ஆனாலும் அந்த உண்மைய சொல்லுவாங்க. இல்லன்னா, அந்த இடத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இருக்கவே மாட்டாங்க. இல்லன்னா, அந்த உண்மையும் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவாங்க. ஆனா, கடைசி வரைக்கும் அவங்க பொய் சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு உன்னுடைய மனோநிலையை நீ வளர்த்திக்கிட்டா மட்டும் தான் ஃபுல்லா பெர்மனன்ட்டா நீ தப்பிக்க முடியும். அதனால தான் ஞானியர்கள் தான் வந்து பிறப்பிறப்பான சுழற்சியிலிருந்து மீண்டவர்கள்னு நம்ம சொல்றோமே தவிர, வேற யாரையுமே நம்ம சொல்றதே கிடையாது. ம். கடைசி பேஸ்ல கூட நீ எல்லாத்துலயும் விட்டுட்டா தான் இங்கிருந்து கிளம்ப முடியும். இல்லைன்னா இல்ல. ஆனா நம்ம வந்து இத ரொம்ப உதாகரமா நெனச்சா தாங்க நீங்க சொன்ன மாரி இந்த பொறாமைங்கிறத விடுறதே இவ்ளோ பெரிய 4000 வருஷம் 4000மா? நானு அவ்ளோ இது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு நெனைக்கிறவங்களுக்கு, உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்ல. இப்ப இந்த மாதிரி இப்போ உங்கள மாதிரி ஆளா உங்களுக்கு இப்ப சொன்ன விஷயங்கள்லயே எதுவா இருக்கும்? அட கொலை செய்யக்கூடாது. இதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம். இத தவிர வேற எதுவுமே உங்களுக்கு பெரிய விஷயம் எதுவுமே எங்கேயுமே இல்ல. எதுவுமே இல்ல. பொய் சொல்றது, சம்மந்தம் இல்லாம பொய் சொல்றதுங்கிறது தேவையில்ல. ம். கஷ்டப்படுறவங்கள உதாசீனப்படுத்தக்கூடிய குணம் உங்களுக்கு இல்ல. யாரையும் ஏமாத்தாத குணம் இல்ல. அந்த மாதிரி அதில இருக்கிற எதையுமே எடுத்து எடுத்து போய் பார்த்துட்டே இருந்தோம்னா, அந்த 7 நரகங்கள்ல 6 விஷயங்கள்ல இல்லவே இல்ல. ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குது. என்னது? நம்மனால பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது, நம்ம மட்டும் கொலை மட்டும் பண்ணிறவே கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு தான் நம்ம யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாவே இருக்குது. ஸோ ஈஸி தான். நீங்க சொல்லும்போது தான் எனக்கே என்னை ஒரு செகண்ட் திரும்பி பார்க்க ஓ! இதெல்லாம் இருக்குதா? என்கிட்ட இருக்கா? இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. இல்ல, இல்ல. சாதாரணமா நான் சொல்றேன். நல்ல குணங்கள் தானே. மத்தபடிக்கு வேற என்ன இருக்குங்க? அவங்க அந்த அந்த பெர்சன், அந்த கதை, அந்த ஸ்டோரி, அவங்களோட இந்த தண்டனை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது,
நம்ம அது கூட பொருந்தி பார்த்துக்க வேண்டியதுதான். நான் இப்ப என்னன்னா, இந்த மாரி இருக்கும் பொழுது, இப்ப நான் எப்படி இப்ப நம்ம ஆத்ம விசாரம் படிக்கிறோம், தியானம், சாமி இதெல்லாம் இது பண்ணும்பொழுது, அ தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது நம்மள துன்பத்துக்குள்ள ஆளாக்கக்கூடிய, அதாவது மனதளவுல, உடல் அளவுல எந்த துன்பமும் ஆளாக்கக்கூடிய இதற்கு ஒண்ணும் இல்ல ஆண்டவன் புண்ணியத்துல. அந்த மனதளவுல ஏதாவது ஒரு துன்பத்திற்கு ஆளாக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் வரும்பொழுதும் கூட, அதுலயும் நம்மளுடைய அமைதியை காப்பது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பழக்கத்த வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் 100% என்னால கொண்டு வர முடியல. ஏன் கொண்டு வர முடியலன்னு யோசிக்கும்போது, அதுக்கு காரணம் நான் தான். எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா? நம்ம தானே இருக்க முடியும். ஏதாவது ஒரு ரீசன் நான் வச்சிருப்பேன். நான் எவ்வளோ பெரிய எனக்கு எவ்வளோ ஒரு திறமை, எவ்வளோ ஒரு அறிவு, நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ என்ன என்னை பத்தி இப்படி பேசுற? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் மேலெடுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு சில நேரங்கள் இப்படி மேலெடும்போது, டங்குன்னு ஒண்ணு விழுகும். ஏன் நீ அவ்வளோ பெரிய ஆளா நீ? உனக்கு அந்த மாதிரி நினைச்சோம்னா உலகம். ஆமா. நீ அவ்வளோ பெரிய ஆள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கே ஒண்ணும் தெரியாது. ஏதோ ஒரு 4, 5 இத படிச்சு வச்சுட்டு நீ அறிவானவன் வேற சொல்ற. இது என்ன ஆகும்னா, அந்த ஈகோவ படபடான்னு உடைச்சிரும். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சது எல்லாம் ஞாபகம் வரும். ஆனா இந்த ஒரு நிலைமையை கொண்டு வர்றதுக்கு நான் மெனக்கிட்டு இருக்கேன்னு பாருங்களேன். என்ன முன்னாடி படிச்சது எல்லாம் ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்? பாரு, உனக்கு இன்னைக்கு அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடியது தவறு கிடையாது. உண்மைதான் இருக்கு. முதல்ல அதை ஒப்புக்கொள்ளு. ஓகே, உனக்கு அறிவு இருக்கணும். ரொம்ப மாடஸ்டாலாம் ஒண்ணு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி எல்லாம் இல்லைங்க. இருக்கு, அது தப்பு இல்ல. தெரிஞ்சு வச்சிருக்கும்ல, ஆணவம் கொள்ளாத. ஆனா இருக்குங்கிறத ஒத்துக்கலாம், அதுல தவறு இல்ல. அறிவு இருக்கு. படிச்சதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு இல்லையா? அறிவு இருக்கு. ஆனா உன்னால வேகமா ஒரு பயணத்தை பண்ண முடியுதுங்கிறதுக்காக இன்னொருத்தரை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர்கள்னால அந்த வேகத்துல தான் பயணம் பண்ண முடியும்னா, விச் இஸ் ஓகே. ஆமா. உன்னை விட உயர்ந்தவர்களே வந்து அவங்கள பொறுமையா பார்க்கும் பொழுது, நீ என்னத்துக்கு இந்த துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க? நீ அவங்கள பார்த்து, என்ன உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? இது கூட புரியாதா? தவறு. பண்ணக்கூடாது. உன்னால பக்குவமா சொல்ல முடிஞ்சா சொல்லு. இல்லைன்னா சும்மா இரு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நீ பண்ணணும். நம்ம வந்து நம்ம பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்கு போகக்கூடாது. இது என்ன பாதிப்பு வரும்னா, அடுத்த ஆளினுடைய மனோநிலையை குன்றிய ஒரு மனோநிலையாக நம்ம மாத்திடுறோம், வள்ளுன்னு போற ஒரு காரணத்தினால. ஒண்ணு. இன்னொன்னு, நம்மளுடைய மனசுல நம்மள பெரிய ஆளா மனசுல ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி நிறுத்திடும். 2. இந்த 2 காரியமுமே அவர்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தையும் தடுத்து, நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தையும் தடுத்துரும். 1. இதுவே ஒரு தப்பு, பாவமா வந்து சேருதுன்னு, பாவங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். இதோட சேர்ந்து அவனுடைய ஆன்ம முன்னேற்றத்தையும் தடுத்து இல்ல, 2வதுன்னு சொல்லி நமக்கு வந்து சேரும். உண்மை. இது எதுக்கு தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து? இல்லாத விஷயம் தான். அதுல போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. உண்மையாவே அவங்களோட விஷயம் அவங்க கடந்து வரணும். நீ என்ன சொல்லி அங்க புரியலையா? விட்டுறப்பா, அவங்க அப்படித்தான்ப்பா, விடு. உன்னுடைய பொழப்பு என்னமா அதை மட்டும் பாரு. என்ன ஒரு குடும்ப சூழலுக்குள்ள இருக்கியா, நீ எங்கேயும் பிச்சுட்டு போக முடியாதா? அப்போ நீ வேற வழி இல்லை, அது அப்படிதான் இருக்கணும், அது அப்படிதான் ஒப்புக்கொள்ளணும். வேற வழி இல்லைன்னா நீ அதனோட வாழத்தான் பழகிக்கணும். நீ திட்டியோ, மனசுக்குள்ள பொறாமையை வளர்த்தியோ, உள்ள கருவிக்கிட்டே இருக்கு, இதனால ஒரு பயனுமே இல்லை. உன்னையே நீ அழிச்சுக்கிறேன்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லைன்னு. இதெல்லாம் வந்து மனசுல அப்படியே போட்டு உருட்டி பார்க்கறதுனால அந்த பயணிக்கக்கூடிய பாதை கொஞ்சம் வேகமா நடக்குது. கண்டிப்பா. சீக்கிரம் எல்லையை காணணும். கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்து நிக்கும்போது போய் இன்னைக்கு அந்த புக்கு படிக்கும்போது தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கார்டியன் ஏஞ்சல்ஸ் அதான் இதாக்குன்னு நான் அந்த புக் ஒரு செகண்ட் மூடிட்டேன். ஏன்பா நிஜமாலுமே இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இருக்குமா இருக்கும் என்னன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அது இன்னொரு சீரியல் கூட எங்கள் அண்ணன் பொண்ணு பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுவா, கோப்ளின்னா அப்படின்னு ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு, கொரியன் தான். அதுலேயும் அப்படிதான், இதே தான். பட் ரொம்ப எபிசோட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கும். இப்படிதான் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க கூட பேசிகிட்டே இருப்பாங்க. இது படமா எடுத்து 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிச்சு. இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கு, என்னென்னமோ போயிட்டே இருக்கு. டுமாரோன்னு ஒரு கொரியன் சீரிஸ் இருக்கு, அது இதே மாதிரி தான். அப்படியா? அவன் நிறைய ஆன்மீக சம்பந்தமா வந்து நிறைய நாடகங்கள் படங்களை எடுக்கிறான். இந்த டுமாரோங்கிறது அப்படிதான். நிறைய பைத்தியம் இருக்கும் போல. ஆமா, அந்த ஊர்ல நிறைய பைத்தியம் இருக்கும் போல. நம்மால் கேட்குறேன் கீழே, ஏங்க இந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்பங்க படம் எடுப்பாங்க? நம்மால் படத்தை எடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பான் பாரு. நீ திருந்திட்டேன்னா அவனுக்கு பஞ்சாயத்தாகுன்னு சொல்லி பூரா அடிதடியா படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம இப்படி எல்லாம் ஆக்சுவலா நம்ம இப்படி எல்லாம் எடுத்தது
ஓடுமா ஓடாதான்னு தெரியல. பட் நல்லா நம்ம ஊர்ல தானே இருக்கு ஓடும் அது. தெரியுமா? ஆ நம்ம ஊர் எடுத்தா நல்லா தானே ஓடும். ஆகும். நல்லா இருக்கே படம். சூப்பரா நம்ம இருக்கு. ஊர்ல தான் நல்லா ஸ்கூல்லயே எப்படி லவ் பண்றது, பொய் சொல்றது, ஊட்டு விட்டு ஓடுறதுன்னு வேஸ்ட் படம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கானாச்சு. உண்மையிலே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எவ்வளோ அழகா, அதாவது போரும் இல்லாம சொல்லக்கூடிய விஷயத்த சொல்ற மாதிரி அந்த விதத்துல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அது நல்லா தானே இருந்துச்சு. இப்போ கர்நாடகாக்காரங்க எடுக்கலையா காந்தாரா படத்தை? அது இல்ல எடுத்தாங்க. அதுவும் ஒரு ஓகே தான். சிறு பட் கூட்டம் தான். அதுவும் அந்த காலத்திலேயே போன மாதிரி தாங்க எடுத்து இது வச்சிருந்தாங்க பரவாயில்லையே, ஆக்சுவலா. அந்த துளு நாட்டினுடைய கலாச்சாரத்தை வெளியே புரிஞ்சுது. கொண்டு வந்துட்டான் ஆ பாத்தீங்களா? அதுதான் கொண்டு வந்தாங்க எல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன், ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படியே எடுக்க வேண்டியது தானே. நம்மளுக்கு எடுக்கலாம். இப்போ இப்போ பார்த்தோம். இப்போ அதில் எல்லாமே தான் வந்திருந்தது. ஒரு பழைய யுகங்கள்ல நடந்ததையும் காமிச்சிருந்தாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குதுங்கிறதையும் காட்டியிருந்தேன். எல்லாமே தானே காமிச்சிருந்தாங்க. உண்மைதான். ஈஸியா இருந்துச்சுல நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அது மாதிரி ஈஸியா எடுத்துட்டு போக வேண்டியதுதான் நம்மளுக்கு. அதை நம்மால பார்த்து இந்த புரிஞ்சுட்டு போயிட்டு தெனாலிராமன் இருக்கோமே. படம் எடுத்தாங்க, ம் வடிவேல் ம் வச்சு நடிச்ச இந்த இதுல. ஆமா. உண்மையான தெனாலிராமனுடைய கதையவே காட்டாம இவங்களுக்கு ஏத்த மாதிரி என்னென்னத்தையோ பண்ணி அந்த கதையை குழப்பி வச்சு குழப்பி. கசமுசான்னு பண்ணி வச்சிருந்தாங்க. நம்மளால இதைத்தான் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து. அது பண்ணக்கூடாது. ஆமா. ஆனா நீங்க பேசலாம், நான் பேசக்கூடாது. பால் அப்படியே தள்ளி விட்டீங்க. நீ என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா நாளைக்கு எம்மாண்டே கொட்டுவாங்க பசங்க வந்து. ஓஹோ இப்படியெல்லாம் கருத்து பேசுறே நீ. அப்படின்னு சொல்லி என்ன கேட்பாங்க. அதனால எப்படி உங்களை மாட்டி விட்டேன். நீ யூடியூப் சேனல் நடத்துற நாயே, எனக்கு என்ன வந்தது? நீயே பட்டுக்கோ. அப்படி இல்ல, படிச்சது அது. படிச்சுட்டு நான் சொன்னேன், நான் அப்படி பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஓஹோ நீ அவ்வளோ பெரிய லைடியா என்ன நீங்களே கேட்ட மாதிரி என்ன அதுக்கு சொல்ற சிரிப்பா இருக்கு பாருங்க. என்ன நம்ம வந்து ஒரு காரியத்தை சொல்றதுக்கு கூட பயப்பட வேண்டியதா இருக்கு. யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. உண்மைதான். ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இருந்தாலும் அந்த நிறைய விஷயம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த படத்தை வந்து முக்கியமான செய்திகள் எல்லாம் சொல்லியாச்சு. சரி, மக்கள் இனி அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிச்சா மட்டும். ஆமா, அவங்களும் பார்க்கட்டும். ஏன்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. அவங்களும் உட்காந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த கொரியன் கல்ச்சர் வந்து நம்மளை விட அவ்வளோ ஒன்றும் மாறுபட்ட ஒரு கல்ச்சராகவே இல்லை. நம்மளுடைய நம்பிக்கைகள் தான் அங்கேயும் இருக்கு. ரொம்ப அழகாக அதில் காட்டவும் செஞ்சுருக்காங்கங்கிறது ரொம்ப இது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்ட சூழலோட சேர்த்தே அந்த ஆன்ம சம்பந்தமான விஷயங்களையும் காட்டியிருக்காங்கங்கிறது ரொம்ப அழகான ப்ரெசன்டேஷன் அது உண்மையாலுமே. உண்மை. அப்புறம் பாருங்க, அந்த 3 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3 அண்ணா 3 பேருடைய அந்த கனெக்டிவிட்டி 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு ஒரு ஒரு திருந்துறதுக்கு ஒரு இது வந்து 1000 வருஷம் கழிச்சு ஒரு இடத்துல திருந்துறதுக்கு உண்டான ஒரு இது ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அந்த 3 பேருக்குமே அவங்களுக்குள்ளாரே செஞ்ச அந்த தண்டனை அது எவ்வளோ பெரிய இது பாருங்க. அதுதான் மாற்றி மாற்றி இவங்களே அவங்க கொலை செய்ய, அந்த கொலை செய்யறதும் அதுக்கான தண்டனையும் அதுவும் பாருங்க, கார்டியன் ஏஞ்சல்ஸாக இருந்து நீ வந்து அந்த மில்லேனியம் இயர்ஸ் நீ அதை வந்து அனுபவிச்சு நீ அதை கடந்து போன்னு சொல்றாங்க. அது எவ்வளோ பெரிய அது அது ஆக்சுவலாக நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஓ கார்டியன் ஏஞ்சல்ஸ் பெரிய தப்பிச்சுக்கலாம் பார்த்தா அது அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்ல அவங்க உட்காந்துட்டு இருக்காங்கங்கிறது அது ஒன்று சொல்றாங்க. அதுலேயும் அவன் போய் அவங்க அப்பாட்ட ராஜாட்ட போய் மன்னிப்பு தம்பியை ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம் அது பாயிண்ட்டு. தம்பி வந்து யாரும் அடாப்டடா வேற தம்பி அது மேல இருக்க அந்த பொறாமை தானே. அந்த ஒரு பொறாமைங்கிற அந்த ஒரு விஷயத்துல தான் அவன் கொல்லவே பண்றான். அப்பா கிட்ட மன்னிப்பும் கேட்கல. திரும்பி ஓடி வரும்போது அவங்க அப்பாவை மேல கூப்பிடுறாரு, பார்க்கவும் முடியல. இதெல்லாம் உண்மையிலேயே ஐயோ, இந்த படத்தை வந்து நல்லா உட்காந்து அழகா ரசிச்சு பார்த்தாங்கன்னா தான் அது 1-2 சீன்ல நம்மளே வந்து கண்ட கலங்க வச்சிடறானுங்க ஒவ்வொரு இடத்துல. அந்த அம்மா சீன் வரும்போது பயங்கரமான சீனு. அப்புறம் அந்த அப்பா சீன், அந்த அவங்க அப்பாவை தேடி ஓடி வருவாள், அந்த பணத்தை நகர்த்தி அப்பா பார்த்தா அந்த சீனு வர அவங்க அப்பாவை மேல பார்க்கறாரு. அவர் நல்ல பிரில்லியண்டா சரி நானு யமராஜாங்கிற மாதிரி அது இருக்கிற. பட் எந்த ரூபத்துல இருந்து உடனடியாக மாத்தி கேட்டுக்கிறாரு. அதெல்லாம் சூப்பரா கண்டு நம்மளே ஒரு செகண்ட் என்னடா என்னையவே அழகு வச்சிட்டீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொன்னது தானே, பிரம்மலோகத்துக்கு போனா எல்லாருமே பிரம்மா மாதிரி சுத்திட்டு இருக்கணும், சிவலோகத்துக்கு போனா சிவன் மாதிரி அதே மாதிரிதான் பாத்தீங்களா, அதே கான்செப்ட் தானே. நீ வந்து யம தர்மராஜாவா நீ இருந்துக்கிறியா, நீ அந்த மாதிரி வாழ்றியா,
உனக்கு வந்து மில்லியன் இயர்ஸ் வந்து நீ அந்த மாதிரி இருக்கணும், நீ ஓகேவா உனக்குன்னு அவர் வந்து கேட்கும்போது, அவரே யம தர்மராஜா தான் அந்த இடத்துல வர்றது. ம். அவர் கேட்கும்போது சரிதான், உங்க உருவம் ரூபத்துல எனக்கு கூட இருக்கிறாங்கும் போது கரெக்ட் தானே, எல்லா நம்முடைய சைவ கான்செப்டும் கரெக்டா சித்தாந்தத்துல அதுக்கு வந்துருச்சு பேரு பாருங்க. சாரூபம்னு பேர். ஆ, சாரூபம்னு பேர். கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு ஓரத்துல ஓடிட்டு இருந்திருக்கு அந்த நாள், எப்படியோ உன்னை ஏன்னா அது மறந்த, இன்னும் நான் வீடியோ பண்ணணும். ஓ பண்ணும்போது சொல்றேன். எப்படியோ மறந்த அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டீங்க. பேச பேசவே சைட்ல ஓடி இருக்குது. எனக்கு பரவாயில்ல, நல்ல விஷயம். சரி, இப்போ ஓரளவுக்கு எல்லாமே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த இன்னைக்கு படத்துல இந்த நீங்க கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமா. தவிர அந்த படம் இஸ் வெல் ரெக்கமெண்டட். அந்த படம் வந்து ம். கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் அதனோடு சேர்ந்து நிறைய நல்ல செய்திகளே நம்மளால பேச முடிஞ்சது. ம். யூ ஆர் வெரி குட் கண்டிப்பா. ஹோஸ்ட் நிபாமன். தேங்க்யூ. அதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மகிழ்ச்சி. அது எப்படி எதனால அப்படின்னா, இப்போ எங்களுக்கு பிடிச்ச ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், அப்போ வந்து நம்மளுக்கு தன்னை போல நம்மளுக்கு அந்த கொஷின்ஸ் வரும்ல, நல்லா இந்த மாதிரி பேசலாம் கேட்கலாம் அப்படின்னு வரும்ல, அப்படி வர விஷயங்கள் தான். திருவள்ளுவர். நான் ரொம்ப பரவாயில்ல. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்கள் கூட பேசுறது. பாருங்க, டைம் போகிறதே தெரியல, அந்த ரொம்ப மாதிரி சந்தோஷம். போயிட்டுருக்கு. அதனால நல்லா போகுது. கண்டிப்பா அதனால கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் உங்க ரொம்ப கூட சந்தோஷம். பேசுறது. பாருங்க, ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தை பேசணும் அப்படிங்கிறதுக்கு கூட நம்மளுக்கு எல்லாருக்கிட்டையெல்லாம் பேச முடியாது, கஷ்டம் அது. அதெல்லாமே ஒரு பர்டிகுலர் விஷயம்தான். அதனால பாருங்க, அது ஈஸியாக இருக்குல்ல. இருக்கு. அப்போ நானும் தான் சந்தோஷப்பட்டுக்கணும். திருவள்ளுவர். தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ ஸோ நன்றி. மச்.